இந்திதான் தேசிய மொழி என்று சொன்ன அம்பேத்கர் தான், ஒரே இந்தியா என்பதை வலியுறுத்தி சொன்ன அம்பேத்கர் தான், நிர்வாண சாமியார்கள் வீதியில் திரிகிறார்களே தென்னிந்தியாவில் நடமாட முடியுமா என்று கேட்கிறார். பெரியாரும் அம்பேத்கரும் ஒருவர் அல்ல என்பதை சொல்லிவிட விரும்புகிறேன். அரசியலில் வேறுபட்ட கருத்து கொண்டவர்கள். பெரியாருடைய கருத்து என்பது ஊர்களில் சின்ன இடமாக இருந்தாலும் அதில் ஒடுக்கப்பட்டோருக்கான குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் அரசாங்கம் சொன்னார். அம்பேத்கர் சொன்னார், எங்களுக்கு தனி குடியிருப்புகளை அமைத்துக் கொடுங்கள், நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் இருக்கிறோம். அதற்கு காரணம், அம்பேத்கரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு பெரியார் மட்டும் பார்த்துட்டு எங்க வந்திருக்கிறீங்க, நீ மதத்தை காப்பாற்ற வந்தியா ஒழிக்க வந்தியா அப்படின்னு கேட்கிறான். உடனே நான் கேட்டேன், நீ பாப்பான இருந்து புத்த மதத்துக்கு வந்தவனான்னு கேட்டேன். ஆமாம் என்று சொன்னான். அவனுக்கு தான்டா கோபம் இருக்கும் என்ன பார்த்தா. அம்பேத்கர் கேட்டேன், இவனெல்லாம் வச்சுட்டு தான் புத்த மதத்தை நடத்த போறீங்களான்னு கேட்டேன். பாப்பான சேர்க்கக்கூடாது முதல்ல சொல்லுங்க. கையெழுத்து போனார். என்னென்ன மதம் மாறுறதுக்குனாரு. நீங்க போங்க, நான் இங்கேயே இருந்து பேசுறேன், அங்க போயிட்டா வேற மதத்துக்காரன், நீ இந்து மதத்தை பத்தி பேசதான்னு சொல்லிடுவோம். விடுதலை புலிகள்லாம் தொடக்கத்துல வந்த போது எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் பெரியார் படமும் ஒரு பக்கம் புத்தர் படமும் தான் எங்க வீட்டுல வச்சிருந்தேன். என்ன புத்தர் படம் அப்படின்னு என்ன கேட்டாங்க. எங்க ஊர் புத்தர் நல்லவருப்பா, உங்க ஊர் புத்தர் தான் மோசமான ஆளு, எங்கால நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அங்க பௌத்தர்களால் அவங்க படுற துன்பத்துக்கு ஈஸ்வரன் கோயிலுக்குள்ள குத்தூசி குருசாமி மற்றவரை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. அவன் வெளியே கதவை பூட்டிடுறான். உள்ளே கோயிலுக்குள்ளே இருந்தாங்க 2 நாள். எங்களுக்கு பிரச்சனை இல்ல, காம்பவுண்ட் சுவத்துக்கு மேல ஏறி நாகம்மையார் சோறு கொடுத்துட்டாங்க. அவன் ஈஸ்வரன் தான் 2 நாள் பட்டினியா இருந்தாரு. சாமிக்கு பூஜை இல்ல. கற்பிட்டி தியாகராயர் கும்பாபிஷேகம் 110 ஆண்டுகளுக்கு முன்னால் 10,000 ரூபாய் கிடைக்கிறார். எவ்வளவு பெரிய தொகையை நீங்க பார்த்து. அவர் கூட கணக்கு பிள்ளை பின்னால கட்டிட்டு பின்னாலே ஓடுறான். அவன் ஐயர். இவரை கீழே உட்கார சொல்றான். ஐயரை மேடை கூட்டி போறான். கணக்கு பிள்ளைய இவரை ஏன் கூட்டி போனா இவர் சூத்திரன். RRK சண்முகம் செட்டியாரை பற்றி முதல்ல கூட சொன்னேன். இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் பழனி கோயிலுக்கு போனார். மனுசாஸ்திரம் சொல்லுது, எண்ணெய் ஆட்டுவது இடி தொழில், நீ வாணிய செட்டியாரு நீ கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு. யார அவ்வளவு பெரிய பொருளாதார அறிஞரை நிதி அமைச்சராக பின்னால் இருந்தவரை கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்ட்டு அவர் போகாம திரும்பி வந்தார். அந்த காலத்துல போவான், சாமி ஒரு காப்பியுமா, இப்போ ஐயர் காப்பி 1 அப்படிங்கிறான். இந்த டோனை கொடுத்தது பெரியார் ராம்பர். இந்த டோனே மாறி போச்சு என்பதை போல ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பொது உடைமை, தனித்தமிழ்நாடு இவை நிறைவேற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட இந்தியாவில் சாத்தியமாக நாம் தனிநாடாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அது என்ன பழக்கம் இருந்ததுன்னா, உடுங்க அவன்லாம் அவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு என்று இருந்தார்கள். இப்ப அதுதான் பெரிய செய்தியாக மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. எந்த ஒரு தனி மனிதனும் ஒன்று போல் சிந்திக்க மாட்டான் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இயந்திரங்கள் தான் ஒன்று போலவே இயங்கும். மனிதர்கள்லாம் அப்படி இயங்கிட முடியாது. அவர் ஒவ்வொருக்கு ஒரு சூழலை சந்திக்கிற சூழலிருந்து தான் கொள்கையில் வருமே தவிர வெற்றிடத்திலிருந்து ஒன்று சிந்தனை வந்து விடாது. பெரியார் வாழ்ந்த இடமும் அவர் வாழ்ந்த இடமும் வேறாக இருக்கலாம். உங்களுக்கு இஸ்லாமியர்களை பற்றிய வெறுப்பு ஏன் வடநாட்டில் இருக்கிற அளவுக்கு இந்த நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கலாம். அங்கே புரிந்துட்டு வேறையாக இருக்கும், இங்கே புரிஞ்சது வேறையாக இருக்கும். காரணம், அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். நாங்க தாண்டா உங்களை கடைசியை ஆட்சி பண்ணவங்க, உங்களுக்கு ராஜா வரணும் நான் தான், நீங்கள்லாம் அடிமையா இருந்தவங்க, ஏதோ இங்கிலீஷ்காரன் தான் கொஞ்ச நாள் தப்பிச்சிருந்தீங்க, நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னா அவங்க நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், இந்துக்கள் என்ன நினைக்கிறான்னா, நாங்க தாண்டா இந்த நாட்டில் பெரும்பான்மை, எங்க படி தாண்டா நீங்க நடக்குங்கிறான். இந்த மோதல் அங்கு நடக்கிறது. இங்க அப்படி இல்லை. ஏன்னா இங்க இருந்தவங்களாம் மதம் மாறியவன் தான். நேரடியாக அரபு நாட்டிலிருந்து வந்தவன், அங்கிருந்து வந்தவன்லாம் அங்கே வாழ்கிறான். சையது எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த பெரிய ஜாதியாக இருக்கவங்களாம் அரபு நாட்டிலிருந்து நேராக வந்தவன். அவர்களுடைய வாரிசுகளாம் நினைக்கிறார்கள் நாங்கள் ஆட்சியாளராக இருந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். இவன் சொல்கிறான், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், எங்களுக்கு தான் நாடுங்கிறான். இங்கே அந்த சிக்கல் இல்லை. மதத்தின் கொடுமை, ஜாதி கொடுமை தாங்காமல் ஜாதியற்ற அல்லது தீண்டாமை இல்லாத இஸ்லாமுக்கு போனவர்கள் தான் இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்களே தவிர அங்கிருந்து நேரடியாக வந்து இஸ்லாமியர்கள். ஏன்னா 2 பேருடைய இஸ்லாமிய பார்வை வேறாக இருக்கிறது. அது மாதிரி தான் பெரியாரும் அம்பேத்கரும். பெரியார் சந்தித்ததும் அம்பேத்கர் சந்தித்து வேறாக இருக்கும். ஒன்றுபட்ட இந்தியா என்று வருகிற போது பெரியார் ஒரு முறை அதை வீட்டில் சொல்றாரு. நான் பார்க்குறேன், அம்பேத்கரை பற்றியெல்லாம் நினைக்கிற போது ஏன் திராவிடஸ்தானுக்கு எதிராக இருக்கிறார் என்ற குழப்பம் இருக்கிறது. ஒருவேளை வடநாட்டில் பிறந்தவர்களுக்கு அது இயல்பாக போய்விட்டதோ என்னவோ அப்படின்னு பெரியார் சொல்றாரு. ஏன்னா அவன் தான் ஒன்றுபட்ட இந்தியாவை பற்றி பேசிட்டு இருக்கான். நாம் அப்படி இல்லை. நாம் இந்தியாவால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது அரசாட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ ஆனால் அதே அம்பேத்கர் தான் தன்னுடைய இறுதி நாட்கள்னா டிசம்பர் 1955 ஒரு புத்தகம் எழுதினார். தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்ற புத்தகம், மொழிவழி மாநிலம் பற்றிய சிந்தனைகள் என்ற புத்தகமும் அவர் எழுதியிருக்கிறார். டிசம்பர் 1955 அவருடைய மறைவுக்கும் ஓராண்டுக்கு முன்னால். அதில் அவர் தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் வேறுபாடுகளை அவர் சுட்டி காட்டுகிறார்.
அந்த வேறுபாடுகளை சொன்னாவே உங்களுக்கு புரியும். தென்னிந்தியர்கள் கல்வியில் முன்னேறியவர்கள், வட இந்தியர்கள் கல்வியில் பின்தங்கி நிற்பவர்கள். தென்னிந்தியர்கள் முற்போக்காக சிந்திப்பவர்கள், வட இந்தியர்கள் பழமைவாதிகள். இவருடைய சிந்தனை போக்கு என்பது மாடர்னா இருக்கும். அவங்களது ஏன்ஷியன்ட் என்று சொல்லுகிறார். இவருடைய பண்பாடும் கூட அது மூடநம்பிக்கை நிறைந்த பண்பாடு. வடநாட்டில் பகுத்தறிவு பண்பாடு. பகுத்தறிவுனா கடவுள் மறுப்போடு சேர்த்து நீங்க பார்க்காதீங்க. ரேஷனலாக இருப்பாங்க தென்னிந்தியர்கள். இதைத்தான் ரெண்டு பேருக்கும் வேறுபாடாக சொல்லுகிறார். இன்னும் அதோடு நிறுத்தி விடல அவர். அடுத்து அந்த நூலில் ஒரு 5-6 கேள்விகளை வைக்கிறார். ஒன்று, இங்கு சதியேற்ற மக்கள் உடன்கட்டை ஏறுதல்பா, அது உடன்கட்டை ஏற்றுதல் தான். ஏறுதல்லாம் எங்க நடந்தது? உடன்கட்டை ஏற்றுதல் அங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது தென்னிந்தியாவில் நடக்குமா என்று கேட்கிறார். நிர்வாண சாமியார்கள் வீதியில் திரிகிறார்களே, தென்னிந்தியாவில் நடமாட முடியுமா என்று கேட்கிறார். இங்கு ஒரு பார்ப்பனர் பிரதமராகிவிட்டார் என்பதற்காக பார்ப்பனவர்கள்லாம் சேர்ந்து வேதம் மோதி நேருவின் கையில் என்னமோ தண்டம் ஒன்று சொல்றார், அதை கொடுத்தார்களே, இப்படி தென்னிந்தியாவில் எங்கேயா நடக்குமா என்று கேட்கிறார். நம்முடைய குடியரசுத் தலைவர் காசிக்கு போய் 5 பார்ப்பனர்கள் காலை கழுவி குடித்தாரே, அது தென்னிந்தியாவில் நடக்குமா? எனவே தென்னிந்தியர்களும் வட இந்தியர்களும் நீண்ட காலம் இணைந்து வாழ்வார்கள் என்று தான் சந்தேகமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு. இதை தீர்க்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்கு. இந்தி என்பது ஒரு ஓட்டில் வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் இந்தி தான் தேசிய மொழி என்று சொன்ன அம்பேத்கர் தான், ஒரே இந்தியா என்பதை வலியுறுத்தி சொன்ன அம்பேத்கர் தான் இறுதி நாட்களில் இப்படி சொன்னார். அப்ப நிலைமைகளை அவர் புரிந்து கொண்ட போது அவர் அதற்கு சில பரிந்துரைகள் கூட தர்றாரு. என்ன பரிந்துரை அவர் சொல்றாருன்னா, தென்னிந்தியர்களுக்கு வட இந்தியாவை பார்த்தால் அயல்நாடு போல் தெரிகிறது. டெல்லியை தலைநகராக இருக்கிற போது டெல்லிக்கு வருகிற தென்னிந்தியர்களுக்கு ஒரு அயல்நாட்டில் உழவுவது போல அவர் உணர்கிறார்கள். தங்கள் நாடு இது அல்ல என்று கருதுகிறார்கள். அவர் சொல்றாரு. எனவே தென்னிந்தியாவிலும் ஒரு தலைநகரம் அமைய வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை சொல்றார். ஆங்கிலேயர் காலத்தில் டெல்லியும் சிம்லாவும் இருந்தது. அதற்கு முன்னால் முகலாயர் காலத்தில் டெல்லியும் ஸ்ரீநகரும் தலைநகராக இருந்திருக்கு. இரட்டை தலைநகர் இந்தியாவுக்கு எப்போதும் இருந்திருக்கிறது. இப்போதும் வைந்து கொள்வோம், ஒன்று டெல்லியில் இருக்கட்டும், மற்றொன்று அவர் பரிந்துரைப்பது ஹைதராபாத்தை சொல்றார். அதுக்கான தூரங்கள் எல்லாம் போட்டு காட்டுறாரு. இதுக்கு எத்தனை கிலோமீட்டர், காஷ்மீருக்காரனுக்கு ஹைதராபாத் எவ்வளவு தூரம், கன்னியாகுமரி இருக்கவனுக்கு டெல்லி எவ்வளவு தூரம், இதெல்லாம் போட்டு காட்டுகிறார் அவர். எனவே அப்படியெல்லாம் எழுதுறாரு. அப்போ அவர் சிந்தனை மாறி இருக்கிறது. சூழல் தான் மாற்றுகிறது. அப்போது ஆட்சியில் அமர்ந்து நடத்துபவர்களுடைய சிந்தனை தான் நம்ம புதிதாக சிந்திக்க வைக்குது. இப்போ பிஜேபி இல்லைன்னா இந்துத்துவ பற்றி இவ்வளவு பேசியிருப்போமான்னு தெரியாது. தத்துவமாக பேசினோம், அது மக்களிடம் போய் சேர்ந்திருக்காது. மக்களை புணர்ந்து கொள்வதற்கு காரணம் பிஜேபிக்காரன் பண்ற அட்டூழியங்கள் தான். இப்போ மதத்தை பற்றிய கோபம் எல்லாத்துக்கும் வந்துடும் போல் இருக்கு. இதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் ஒருவர் அல்ல என்பதை சொல்லிவிட விரும்புகிறேன். அரசியலில் வேறுபட்ட கருத்து கொண்டவர்கள். அவர் ஒன்றுபட்ட இந்தியாவை பேசினார். அவர் இந்தி ஆட்சி மொழியாக இருக்கட்டும் என்றார். ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட பெரியாருடைய கருத்து என்பது நகரங்களில் அல்லது ஊர்களில் சின்ன இடமாக இருந்தாலும் அதில் ஒடுக்கப்பட்டோருக்கான குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் அரசாங்கம்னு சொன்னார். இடம் இல்லைன்னா அடுக்குமாடியாக கூட கட்டு, ஆனால் ஊருக்குள்ளே தான் கட்டணும்னார். அம்பேத்கர் சொன்னார், எங்களுக்கு செப்பரேட் செட்டில்மெண்ட், தனி குடியிருப்புகளை அமைத்து கொடுங்கள். நாங்கள்லாம் ஒரு இடத்துல போய் இருக்கிறோம். அதற்கு காரணம் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் வலிமையாக இருப்போம், எங்கள் மீது தாக்குதல் எளிதாக நடந்துவிட முடியாது என்பது அவர் கருத்து. பெரியார் கருத்து அப்போதுதான் ஒவ்வொரு பழகி சகோதரத்துவ உணர்வு வரும் என்பது பெரியார் கருத்து. ரெண்டு பேருக்கும் நோக்கம் ஒன்றுதான். அவருடைய வேலை திட்டம் தாங்கள் வாழ்கிற பகுதியை வைத்து நடக்கிறது. நம்ம ஒரே மாதிரி இருக்காது. அதில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இந்து மதம், வேதம், ஜாதி அடுக்குமுறை ஆகியவற்றை ரெண்டு பேரும் ஒத்த கருத்து, ஒரே கருத்து உள்ளவர்கள் தான். மதம் என்பது தேவையில்லை என்பது பெரியார் கருத்து. தேவை இருந்தால் என்று பரிந்துரைத்திருக்காது புத்த மதத்தை அல்ல, அவர் இஸ்லாத்தை தான் சொன்னார் பெரியார். இறுதி காலத்தில் பல நேரங்களில் புத்த மதத்தையும் சொல்றார். புத்த நெறி என்று சொல்லுவார், மதம் என்று சொல்ல மாட்டார் பெரியார். புத்த நெறி என்று சொல்லுவார். அது மதம் அல்ல, அது ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையோடு கூடிய பகுத்தறிவு நெறிதான், அதே தவிர ஒரு மதம் அல்ல என்பது அவர் கருத்து. இஸ்லாமைத்தான் அவர் பரிந்துரைத்தார்.
பல நேரங்களில் கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு இதையெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து பெரியாருக்கு ஒரு வித்தியாசமான மனிதராக இருந்திருக்க தெரியும். ஜாதி மாநாட்டுக்கு போவார். ஜாதி மாநாட்டில் அவர் திட்டிட்டு தான் வந்திருப்பார். ஜாதி பெருமையை அவர் எப்போதும் ஊக்குவித்ததில்லை, பேசக்கூடாது என்று கண்டித்தவர். ஆனால் ஜாதியில் இருக்கிற மக்களை கல்வியில் முன்னேற்றுவதற்கு, அவர் வளர்வதற்கு இந்த கூட்டு பயன்படட்டும், உங்கள் ஒற்றுமை பயன்படட்டும் என்று பேசியிருப்பார். அவ்வளோதான். இப்போ தேவேந்திர குல வேளாளர் போட்டுக்கு போகிறாங்க, மாநாட்டுக்கு போகிறாரு. இந்திரங்கதையே அசிங்கம், அதை வேற உங்கள் ஜாதிக்கு வேற பேரா வச்சுட்டு இருக்கிறீங்க என்று ஆரம்பிக்கிறாரு பெரியார். அப்புறம் சொல்கிறாரு, வேளாளர் என்று வைத்து விட்டால் உங்கள் தகுதி ஒன்றும் உயர்ந்து விடாது. அது என்னமோ விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சங்கிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பயன் இல்லை. உங்களை உயர்த்தி கல்வியில் உயர்த்தி கொள்ளுங்கள், தன்மானத்தில் உயர்ந்து நில்லுங்கள் அப்படிதான் அவர் சொல்லுவார். சத்திரியர் மாநாட்டுக்கு போறாரு. சத்திரியர்லாம் சும்மா வெட்டி கதை, நீ வந்து வன்னிய குல சத்திரியர்னு நீ சொல்லிக்கிற, இன்னொருத்தன் நாடார் குல சத்திரியங்கிறான், ஒருத்தன் நாயக்கமாருங்களாம் அவன் ஒரு சத்திரியங்கிறான், நீ வேணா பூணூல் போட்டுக்கலாம் சொல்லிக்கலாம், அவன் ஒன்றும் சூத்திரனாக தான் வச்சிருக்கிறான் என்று மறந்து விடாதீர்கள். சத்திரியன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே பிராமணன் என்ற ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த சொல்லிக்கெல்லாம் விட்டுட்டு அடுத்த பொழப்ப பாருங்க என்பதுதான் சொல்லியிருப்பார். அப்படிதான் ஒரு ஜாதி மாநாட்டிலும் பேசினார். எனவே மக்கள் அதே மாதிரி தான் இஸ்லாம் பல கூட்டங்களுக்கு அழைக்கிறார்கள். தொடக்கம் 1926 இருந்து அவர் இஸ்லாமியர் கூட்டத்திற்கு, குறிப்பாக மிலாடி நபி விழாவுக்கெல்லாம் அவரை கூப்பிட்டு இருக்கிறார். சத்தியமங்கலத்தில் ஒரு விழா நடக்கிறது, அதில் பெரியார் பேசுறார். மிலாடி நபி விழாவில் பெரிய பள்ளி வாசலில் என்று அதில் இருக்கு, குடியரசில் அப்படிதான் இருக்கு. அதில் சொல்றாரு, எனக்கு என்ன உங்க மேல வருத்தம்னா, மதத்தையெல்லாம் சொல்றாரு, நீங்க கடைசியாக தோன்றிய மதம், அதனால கொஞ்சம் முற்போக்காக இருக்கிறீர்கள் எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஒண்ணு உங்க மேல எனக்கு வருத்தம், மனிதனை விட மதம் பெருசுன்னு சொல்றீங்க பாரு, அதுதான் எனக்கு பிடிக்கல என்று கடைசியா சொல்றாரு. அதை சொல்லிவிட்டு தான் வர்றாரு அவங்க மாநாட்டில். அப்படித்தான் சாத்தான்குளம் என்ற ஊரில் ஒரு கூட்டம். என்னை பல பேர் கேட்கிறார்கள், நீ ஒரு சுயமரியாதைக்காரன், மதத்தை பரிந்துரைக்கலாமா என்று கேட்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னிடம் ஒருவர் வருகிறார், என் மீது உள்ள தீண்டாமை கொடுமை எனக்கு தீர்வதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். மதத்தை விட்டுவிடு என்று சொன்னால் சொல்லுகிறார், இல்லை எனக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குது, அங்கே என்னமோ நிறைய சோறு கிடைக்குதான், நல்லா அழகா இருக்காங்க, பெண்கள்லாம் இருக்காங்களா, எனவே அங்கே போகிறதுக்கு எனக்கு வழி, அது வேணும், எனக்கு மதம் வேணும், அது இல்லாமல் தீண்டாமை போகுமான்னு சொல்லுன்னு கேட்குறான் என்று சொல்லுகிறார். நான் அவருக்கு சொல்லலாமா வேண்டாமா? நீ எப்படியோ நாசமாக போய்விட வேண்டும் என்று சொல்லி போய்விடு என்று சொல்லிவிட்டு வந்துவிட முடியுமா? அவருக்கும் வழிகாட்ட வேண்டிய கடமை எனக்கு இல்லையா? அவருக்கு சொல்லுகிறேன், தீண்டாம மட்டும் போகணும்னா நேராக போயிடு, இஸ்லாமில் சேரு. 5 மணிக்கு சேர்ந்தீங்கன்னா 5:05 உனக்கு இல்லை. நீ உண்மை முஸ்லீம் ஆனால் என்ன, போலி முஸ்லீம் ஆனால் என்ன, அப்படிதான் சொல்றாரு பெரியார். இஸ்லாமிய வேஷம் போட்டுக்கொள் போதும், உண்மையில் தீண்டாமை இருக்காது. எங்க இஸ்லாமியர்கள் மாநாட்டில் பேசுகிறார், அதுவும் மிலாடி நபி விழா தான், சாத்தான் விழா நடக்குது. சும்மா வேஷம் போட்டுக்குப்பா, தாடிகிரி வச்சுக்க, லுங்கி கட்டிக்க, தொப்பி போட்டுக்கா, உன்னை அவனும் தீண்டாவன்னு சொல்ல மாட்டான். உண்மையான இருந்தானா பொய்யா இருந்தேன்ன என்று அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் இது பெண்ணுரிமையை பேசுபவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை அல்ல, சுயமரியாதை சிந்தனையுள்ளவருக்கு சொல்லுகிற அறிவுரை அல்ல, தன்மீதுள்ள தீண்டாமை மட்டும் போகாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற எங்கள் தோழருக்கு சொல்லுகிற ஆலோசனை என்று அவர் சொல்லுவார். எனவே மதத்தை, அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு போங்கன்னர். வேடிக்கையான கதைகள் இருக்காது, சொன்ன ரொம்ப நேரம் ஆயிடுன்னு நினைக்கிறேன். பெரியாரும் அம்பேத்கரும் புத்த மாநாட்டுக்கு போறாங்க, பர்மாவில் நடக்குது, ரங்கூன்ல நடக்குது. புத்தர் மாநாட்டுக்கு 54 நடக்கிறது. பெரியாரும் அம்பேத்கரும் போயிருக்கிறார்கள். அப்போ வந்து பெரியார் வந்து அவங்க கடைசியா போகிற போது அம்பேத்கர் எங்க இருக்கிற தேடிக்கிட்டு போறாங்க. உடனே சவிதா அம்பேத்கர் பார்த்து விட்டு கையசைக்கிறாரு. இவன் பெரியார் கடைசி சொல்றாங்க, தேடிட்டீங்களே வந்துட்டார் என்று அவர் சொல்லுகிறார்கள். உடனே 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு புத்த பிக்கு வருகிறார், வந்து பெரியாரை பார்க்கிறாரு. அம்பேத்கரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு பெரியார் மட்டும் பார்த்துட்டு, எங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவரை தெரியலையா, இவர் பெரியார் ராமசாமி என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். உடனே அவன் கேட்கிறான், நீ வந்து மதத்தை காப்பாற்ற வந்தியா ஒழிக்க வந்தியா அப்படின்னு கேட்கிறான். என் பெயர் தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது அப்படின்னு பெரியார் சொல்ற. பேர் ஆள தெரியல, பேர் தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு என்று கேட்டான். உடனே நான் கேட்டேன், நீ பாப்பான இருந்து புத்த மதத்துக்கு வந்தவனான்னு கேட்டேன். ஆமாம் என்று சொன்னான். அவனுக்கு தான்டா கோபம் இருக்கும், என்ன பார்த்தா நல்ல புத்தன் இதுக்கு மேல கோவப்படுறான், பௌத்தன் கோவப்பட மாட்டான் என்று கேட்டேன். அம்பேத்கர் கேட்டேன், இவனெல்லாம் வச்சுட்டு தான் புத்த மதத்தை நடத்த போறீங்களான்னு கேட்டேன். பாப்பான சேர்க்கக்கூடாதுன்ற முதல்ல சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு வந்து பெரிய அவரிடம் வந்து
அவர் சொல்றார், என்னுடைய ஒரு படிவத்தை கொடுத்தார், ஒரு ஃபாரத்தை கொடுத்து கையெழுத்து போனார். என்னென்ன மதம் மாறுறதுக்குனாரு. நீங்க போங்க, நான் இங்கேயே இருந்து பேசுறேன். அங்க போயிட்டா வேற மதத்துக்காரன் நீ இந்து மதத்தை பத்தி பேசதான்னு சொல்லிடுவான். நான் இங்கேயே இருக்கேன், நீங்க வேணா போங்க என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அது ஒரு சிறப்பு என்னவென்றால், பெரியாருக்கு முன்னால் ஒரு முறை அம்பேத்கர் பேசி விடுகிறார். அதில் அந்த உரையில் அவர் சொல்லுகிறார், புத்த மதத்தில் பார்ப்பனர்களை சேர்ப்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குறைந்தது தொடக்க காலத்திலாவது பார்ப்பனர்களை சேர்க்கக்கூடாதுன்னு அதுக்கு முந்தைய அவர் பேசியிருக்கிறார். அப்போ பெரியாருக்கு தெரிஞ்சிருக்கார். பெரியார் போகிறப்ப அந்த உரையை கேட்கல அவரும் அந்த சிந்தனையோடு இருந்திருக்கிறார். ஆனால் பௌத்தத்துக்கு போகல. அதை விட சிறப்பு, பௌத்தம் என்பது அம்பேத்கர் சொன்ன பௌத்தத்தை யாரும் பின்பற்றுவதில்லை. அப்படிலாம் இல்லை. இவனும் தேங்காய் பழம் உடைக்கிறான், உதவி வச்சிருக்கான். உங்களுக்கு அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு போனால் தெரியும், ஐயர் தான் இல்லை, மற்ற எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இப்போ நடந்துகிட்டு இருக்கு, பார்த்தவர்கள் தெரிந்திருக்கலாம். அப்படிதான் நடக்குது. ஆனால் உண்மையிலே தீட்சா பூமி என்று சொல்லுகிற இடத்தில் மிக சரியாக பின்பற்றப்படுகிறது. நாக்பூரில் அவரை அந்த மதம் மாற்றம் செய்து கொண்ட இடத்துல உள்ள போறவனுக்கு கையில் ஏதாவது கழுத்தில் சாமி படம் போட்டு தான் கையில் இருக்கிறத வெட்டி போட்டு வேணா போக உள்ளங்கிறான். நீ உண்மையிலே அந்த இடத்துக்கு போகணும்னா இருக்கக்கூடாது என்பதை ஜெய்பீம் காம்ரேட்னு ஒரு ஆவணப்படம் எடுக்கப்பட்டது. ஆனந்த் பட்டுவர்த்தன் ஒருத்தர் எடுத்திருக்காரு. அதில் சொல்லுவார், எப்படியெல்லாம் அவங்க ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்க. தொண்டரெல்லாம் நின்றுருப்பாங்க. மத சின்னம் அணிந்தவர்கள் நீங்கள் எதுக்கு இங்கே போகிறீங்க என்று கேட்கிறார். உங்களுக்கு என்ன வேலைங்க? அல்லது மத அணிந்திருந்தால் அதை அகற்றி விடுங்கள் என்று சொல்கிறாரு. வெட்டியெல்லாம் ஒரு பெரிய ஜார் வச்சுருக்காங்க, அதில் போடுறாங்க எல்லாத்தையும். கையில் கட்டினதை கழுத்தில் கட்டினதெல்லாம் வெட்டி வெட்டி போடுற காட்சியை காட்டுகிறார்கள். அப்படி அவர் விரும்பினார். அவர் காலத்தில் பௌத்தம் ஏற்றவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த படத்தில் நிறைய காட்சிகள் வரும். ஒரு காட்சியில் ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்பாங்க, நீ என்ன பௌத்தம் மாறிட்டியா? ஆமாம் மாறியிருக்கேன். பள்ளியில் உனக்கு சிக்கல் இல்லையா என்று கேட்பார்கள். ஆமாம், என்ன எல்லாம் கேள்வி. அவன் 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன். என்னை கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க, சாமி இல்லாமல் எப்படி பிறந்தேன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், சாமி எதுக்குடா எனக்கு ஒன்றும் சாமி எதுவும் வேண்டியதில்லை, எனக்கு ஒன்றும் செய்யறதில்லை, எங்கள் பெற்றோர்கள் செய்கிறார்கள், நான் அவர்கள் இதில் வாழ்கிறேன், எனக்கு கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன். தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதை அந்த அப்போ சிறு மாணவனுக்கு கூட பௌத்தம் கற்பிக்கப்பட்டு, சரியான பௌத்தம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற பௌத்தம் அப்படி இல்லைன்னு இப்போ பார்க்குறோம். புத்தன்னு சொன்னாவே மிரண்டு போயிடுறாங்க. அடிக்கடி சொல்லுவேன், விடுதலை புலிகள்லாம் தொடக்கத்தில் வந்தபோது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் பெரியார் படமும் ஒரு பக்கம் புத்தர் படமும் தான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன். என்ன புத்தர் படம் அப்படின்னு என்ன கேட்டாங்க. எங்கூர் புத்தர் நல்லவருப்பா, உங்கூர் புத்தர் தான் மோசமான ஆள், எங்கால் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே, அவங்களுக்கு புரியல, என்னடா புத்தர். ஏன்னா அங்கே பௌத்தர்களால் அவங்க படுற துன்பத்துக்கு இங்கே புத்தரை பார்த்தாவே மிரண்டு போகிறாங்க. என்னங்க புத்தர் படம் அப்படின்னு கேட்குறாங்க. எனவே அது புரிதலில் உள்ள வேறுபாடு தான். பெரியார் மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மதங்கள் வேண்டாம் என்று சொன்னார். மதமாக இல்லாத பௌத்தத்தை அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டார். அம்பேத்கரை பின்பற்றுபவர்கள் அப்படிப்பட்ட பௌத்தத்தில் இப்போது இல்லை. அதுதான் செய்தி நான் சொல்லுவேன். நீண்ட பதிலாக போயிருக்கூட மன்னிச்சிங்க, சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கீழ்வெண்பணியா? அதாவது இப்போ நம்ம ஆளுங்கிட்ட ஒரு பழக்கம், பல இடத்துல சொல்லுவேன், வாட்ஸ்அப்பில் தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது, செய்தித்தாள் படித்தாலும் தலைப்பு மட்டும் படிப்பாங்க, கீழே கூட படிக்க மாட்டாங்க. நமக்கு பெரியார் பார்வைக்கும் மற்றவங்க பார்வைக்குள்ள வேறுபாடும் நான் சொல்லிடுறேன். வன்முறையை விரும்பாதவர் பெரியார். தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வை பற்றி பேசுவதில் விருப்பம் இல்லாதவர் பெரியார். அவர் இப்போ 1926ஆம் ஆண்டு ரயில்வே தொழிலாளர் போராட்டத்தை ஆதரிக்கிற போதும் சொல்லுகிறார், 2 கூலி ஏற்று கேட்டீங்கன்னா முதலாளி 4 ஏற்றிடுவான், வாங்கின காசை அடுத்து இந்த கையில் வாங்கி கொடுத்துட்டு அந்த கையில் வாங்கிட்டு போயிடுவான், எனவே கூலி ஒரு பலனை பங்காளிகளாக மாற முயற்சி செய்யுங்கள். அதுதான் அவர் எப்போதும் சொன்னது. அவருடைய திராவிட விவசாய தொழிற்சங்கமும் இயங்கிக் கொண்டு தான் இருந்தது. ஆனால் அதில் வச்சிருந்த கோரிக்கைகளுடைய அந்த சட்டத்திட்டங்களை பார்த்தால் தெரியும், என்ன எதற்காக இந்த அமைப்பை உண்டாக்குகிறோம் என்று ஒரு 15 விதிகள் எழுதுகிறார்கள். ஒன்று, தொழிற்சங்க உறுப்பினருடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்து வாழ்க்கையில் அவர்களை உயர்த்துவது. இது தொழிற்சங்கம், எந்த தொழிற்சங்கம் வச்சிருக்காரு, கூலி ஏற்றுறது இத்தனை % வேணும், இதுதான் வச்சிருப்பாங்க. இப்படி அதே மாதிரி இயன்றவரை பேச்சுவார்த்தையின் வழியாக தீர்வு காண்பது, முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பதை அப்போது அவர் சொல்றார், அவங்களோட பேசி முடிவு செய்வது. ஏன்னா வன்முறை என்று ஒன்று ஏற்பட்டால் அது நம்முடைய மக்களுக்கு தான் எப்பவும் பாதிப்பாக இருந்திருக்கு. அது பட்டியலினமானாலும் பிற்படுத்தப்பட்டவர்களானாலும் வன்முறை என்று ஏற்படும் பாதிக்கப்படும் நம்மவர்களாக இருப்பார்கள். அவன் தப்பிச்சுக்குவான், எல்லாத்துலேயும் உயர் ஜாதிக்காரர்கள் அல்லது பணக்காரர்கள் தப்பிச்சுக்குவான்.
பாதிப்பது நம்மவர்கள் என்பதுதான். பெரியாரும் அம்பேத்கர் இருவரும் வன்முறை எப்போதும் பரிந்துரைத்ததில்லை. சொல்லியிருக்காரு, கத்தி வச்சுக்கோ, நீ பெட்ரோல் டின்னு வச்சுக்கோ, நான் சொல்கிறேன் இன்னைக்கு நெருப்பு அக்ரஹாரத்தில் தப்பிச்சு வரவங்களாம் குத்து, இதெல்லாம் பெரியார் சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் தேதி கொடுப்பேன் அன்னைக்கு செய்யுன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் தேதி கொடுக்காம செத்து போயிட்டார். அது ஒரு மிரட்டல் பாணி தானே தவிர அது ஒன்றும் அவர் அப்படிலாம் விரும்பலை. வன்முறையை விரும்பாதவர்கள். ஆனால் வெறும் மோதல்களை உருவாக்குறது கம்யூனிஸ்ட் கட்சி என்ற கோபம் அவருக்கு உண்டு. அது எப்போதும் இருந்திருக்கு. அதை பற்றி விரிவாக வேணால் பேசலாம். இந்த கொலையை பொறுத்தவரை கொலை செய்வதற்காக கைது செய்யப்பட்டவர்கள்லாம் யார்? முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் என்று பார்த்தால் 12 பேரை கைது செய்கிறாங்க. அதில் 3 பேர் நந்தன், பக்ரி, செல்வராஜ் என்ற 3 பேரை தவிர 9 பேரும் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள். கட்சியின் தலைவர் எதிராக இருந்திருந்தால் இந்த கொலை வழக்குக்காக கைது செய்யப்பட்டு தீக்காரனா இருப்பான். தீக்காரன் அவன் ஆதரவாக இருந்தவராச்சே. கொலைகாரனுக்கு ஆதரவாக இருந்தாலும் கொலை. அது இதில் சொல்கிறேன்னா கோபாலகிருஷ்ண நாயுடு பின்னால் கொல்லப்பட்ட போது அதில் கைது செய்யப்பட்டவர்களில் 12 பேரில் 9 பேர் திராவிடர் கழகத்துக்காரர்கள். அவங்க தான் கைதாகிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். அனைவரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அனைவரும் விடுதலை செய்த பின்னால் தான் உண்மையில் கொலை செய்தவர்கள் சரணாகிறார்கள். நாகப்பட்டினத்தான் வழக்கு நடக்கிறது. அது அப்பீலுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகுது, சென்னைக்கு. அப்போ என்ன இவங்க மேல குற்றச்சாட்டு என்றால், இவர்கள் தொடர்ந்து பரப்புரை செய்து வந்திருக்கிறார்கள். வீடு வீடா போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. நீதிமன்றம் தண்டனை செய்து கொடுக்காவிட்டால் நம்ம தான் கொடுக்கணும் என்பதை பேசியிருக்கிறார்கள். இந்த கொலையாளிகளை தங்க வைத்திருக்கிறார்கள். கொலையாளிகள் தங்குவதற்கும் அனைத்துக்கும் செலவுக்கான பணங்களை இவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுக்கு தான் ஆயுள் தண்டனை கொடுக்குறான். ஆயுள் தண்டனை தள்ளுபடியான உடனே உண்மையிலே கொலை செய்தவர்கள் சரண்டர் ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் விடுதலையான பின்னால சரண்டர் ஆனாங்க. அதுக்கு வந்தாங்க. இன்னொன்று, கோபாலகிருஷ்ண நாயுடு எப்போ விடுதலை செய்யப்பட்டார் என்றால் 75 பெரியார் செத்ததுக்கு அப்புறம் தான் விடுதலை ஆகிறார். பெரியார் என்ன ஆதரவாக இருந்திருப்பாரு? கைது செய்ய போது பெரியார் பெயிலில் வந்தவர் பெரியாரை சந்திக்க வந்தவர் சந்திக்க முடியாது என்று திருப்பி அனுப்புகிறார். பெரியாரை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் தாட்சண்யம் கருதி சந்திப்பார். யாரையும் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் அவர் கூட இவரை சந்திக்கவில்லை. இறுதியில் என்ன ஆச்சுன்னா, மீண்டும் ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கொள்வோம் என்றுதான் நிறைவாக முடிவானது. அதுதான் பெரியார் தொடக்கத்தில் சொன்னார். போராடி பெறுவோம் என்று சொன்னார்கள். இது 2 பேருக்குமான கிளாஷ் தான் இது. ஆனால் எப்போதும் ஆதரவாக இல்லை என்பது மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறோம். எதுக்காகனா 12 பேரில் 9 பேர் எப்படி திராவிட கழகத்துக்காரர் தான். அதிலும் குறிப்பாக அதில் கொல்லப்பட்டவர்கள்லாம் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அதில் 4 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருந்தார்கள் அந்த கைது செய்யப்பட்டவர்களில். அதுலேயும் 2 பேர் நாயுடுகளே இருந்தார்கள். அதுதான் சிறப்பு. நான் இப்பவும் இருக்கார், காவலாக்குடி மதி என்று இளைஞரணி செயலாளர். இப்போ அவருக்கும் வயதாகிடுது, எங்கள் வயசு அவருக்கு. அவர் இருக்கார், இன்னும் இருக்கார் அவர். அவரை ஏன்னா அதில் என்ன, நாயுடு கொலை வழக்கு என்பதால் நாயுடு தான் இன்ஸ்பெக்டர், நாயுடு தான் டிஎஸ்பி எல்லாம் இருந்தாங்க. அதனால் அவங்க மற்றவங்களை அடித்ததை விட இந்த 2 பேர் தான் அதிகமாக அடித்தாங்க. அண்ணன் தம்பிங்க குணசேகரன், மதியழகன் 2 பேர் அண்ணன் தம்பி. அவங்க நாயுடுகள். இன்னைக்கு வரைக்கும் அவர் கை இப்படி தான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா அவ்வளோ அடித்து அவரை விரலையே நசுக்கிட்டான். ஏன் பெரியார் இருக்கட்டும், ஏன் சொந்தக்காரன் அந்த ஊருக்காரன் அவன் கொலை பண்ணுறதுக்கு ஆதரவாக கொலை, அதாவது கோபாலகிருஷ்ண நாயுடுவை கொலை செய்வதற்கு எதிராக ஆதரவாக இருப்பான். அவனுக்கு ஒரு கொள்கை உள்ளே இருந்திருக்கு. அந்த கொள்கை யாரால் அவருக்கு வந்திருக்க வேண்டும்? அவர் திராவிடர் கழகத்துக்காரங்க யாரால் அந்த கொள்கை வந்திருக்குன்னா திராவிடர் கழகத்துக்கான தலைவரால் தான் வந்திருக்க முடியும். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்போதும் அப்போது சொன்னார்கள். அது ரொம்பவும் இயக்கங்களை கொச்சைப்படுத்த எனக்கு விருப்பம் அல்ல. வரலாறு எழுதுவது பெரியார் இயக்கங்களுக்கு பழக்கம் இல்லை, பலவற்றை பதிவு செய்வதில்லை. அவர்கள் எதை வேண்டுமானும் வரலாக எழுதுவார்கள். அதில் ஒரு பக்ரின்னு ஒரு பூந்தாளங்குடி பக்ரின்னு ஒரு தியாகி இருக்கிறார். அவரை பற்றி சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அங்கே சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் அவ்வளவு தகராறு இருந்த காலம். அப்போ தான் பிரிஞ்சிருந்தாங்க, முரண்பட்டு நின்ற காலம். பூந்தாளங்குடி பக்ரி அவங்க தன் மகளை பார்க்க போகிறார். தலையில் ஒரு 5 கிலோ அரிசி வச்சுட்டு போகிறார் மகளை கொடுக்கறதுக்கு. சிபிஎம் போராட்டம் நடத்துது, துப்பாக்கி சூடு நடக்கிறது. துப்பாக்கி சூட்டில் சுடப்படுகிறார். இவர் நடுவில் சிக்கி இவர் செத்துறார். இந்த செய்தியை அந்த ஊர்ல சிபிஐ அலுவலகத்துக்கு சொல்றாங்க. ஏங்க உங்களால் ஒருத்தர் செத்து போயிட்டான், அவன் எதுக்கு அந்த கட்சி போராட்டத்துக்கு போனான், நாங்களாம் வரமாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் சிபிஎம் அவங்க கொடியை கட்டிட்டு எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு அடக்கம் செய்து விட்டார்கள்.
தியாகி பூந்தாளங்குடி பக்ரி என்று ஒரு புத்தகம் போட்டு விட்டார்கள். இப்படிதான் நடந்திருக்கு. அப்படிதான் பதிவு பண்ணியிருக்காங்க. பெரியார் இயக்கம் செய்ததையே பதிவு பண்ணதில்லை. இதுதான் பிரச்சனை. செய்யாதை தங்களதாக செய்து கொண்டு பதிவுகள் வந்திருக்கின்றன. ஆனால் செய்ததை கூட யாரும் பதிவு பண்ணல. இன்னொரு செய்தியும் சொல்லலாம். பெரியாருடைய போராட்டம் என்பதுதான் முதலில் பண்ணை ஆட்கள் பாதுகாப்பு சட்டம், பண்ணையில் வேலை செய்கிற தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம். எப்போது வேண்டுமானாலும் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லலாம், திருப்பி வேலைக்கு வேணாம் வந்துடணும், இப்படி தான் வச்சுட்டு இருக்கான். அதற்கு பெரியார் முன்னறிவிப்பு இல்லாமல் ஒருவனை பணியிலிருந்து நீக்கக்கூடாது, பண்ணையால் வேலை செஞ்சால் கூட என்று ஒரு சட்டம் தேவை என்கிறார். இருந்த ஆட்சி ராஜாஜி ஆட்சி. அப்போ ராஜாஜி சட்டம் இயற்றுகிறார். அது மாநாட்டில் போட்ட தீர்மானம் தான். அதற்கு ராமமூர்த்தி ஜீவானந்தம் 2 பேரும் அறிக்கை கொடுத்தாங்க. 53 நடந்தது. நான் சொல்றேன், நடப்பது ராஜாஜி ஆட்சியா அல்லது ராமசாமி நாயக்கர் ஆட்சியான்னு அறிக்கை கொடுத்தாங்க. அவனுக்கு ஆகாது, எப்படா பெரியார் சொன்னாலும் அவன் சட்டமாக்குறான் என்று அவர்கள் சொன்னார். பாடநூல் புத்தகம் 2க்கும், பாடநூல் புத்தகத்துக்கு தனி நிறுவனம் வேண்டும், அரசாங்கம் அடிக்கணும், கண்டவன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு சட்டம். இதற்கும் கிண்டல் செய்கிறார்கள். என்னடா பெரியார் சொன்னால் எல்லாத்தையும் கேட்குறான், இன்னும் எதிரி மாதிரி 2 பேரும் நடிக்கிறாங்க, ராஜாஜியும் பெரியாரும். ஆனால் பெரியார் சொன்னால் சட்டமாக்குறாங்கன்னு இவங்க விமர்சனம் செய்கிறார்கள். யார்? கம்யூனிஸ்டுகள் பெரியாரை விமர்சனம் செய்கிறார்கள். அப்படி இருந்த சூழல். அது பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை ஏன் கொண்டு வர்றாரு? அவருக்கு இல்லை, பண்ணை முதலாளிகளுக்கு தான் ஆதரவாக இருக்குன்னா பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை ஏன் செய்ய வேண்டும்? என்னன்னா, நம்மில் பலருக்கு வரலாறு தெரிவதில்லை, வரலாற்றுக்காக ஒரு இடத்துல தகவல் இல்லை. எல்லாம் நிறைய நூல்களை படித்தா வரலாறை எடுக்க வேண்டிய தேவை இப்போதான் அது தொகுத்து இப்போ தோழர் திருமாவேளன் மிக அழகாக அதெல்லாம் விளக்கியெல்லாம் எழுதியிருக்கார் நிறையா. நாங்களும் ஒரு சிறு புத்தகம் போட்டிருக்கோம். அதனால் அது தவறான செய்தி, அதற்கு பதில் கூட சொல்லவில்லை நம்ம ஆளுங்க. அது ரொம்ப நாள் ஒன்றும் சொல்லலாம், அது நின்று போயிடும். அது என்ன பழக்கம் இருந்ததுன்னா, விடுங்க அவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிக்கிட்டு என்று இருந்தார்கள். இப்போ அதுதான் பெரிய செய்தியாக மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் நடந்தது. பெரியாருக்கு பங்கு இருக்கிறதா? பங்கு என்ன? பெரியாருடைய பங்கு என்ன? இல்லை, ஒன்று நீங்கள் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒன்று புதிதாக நம்மாலாம் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பார்ப்பனலாதருக்கு என்பது புதிதான செய்தி அல்ல. ஆங்கிலேயனே அதை அறிந்து வைத்திருந்தார் என்பதுதான் முக்கியம். நம்ம மக்களுக்கு நம்மால் மேல இருந்த ஆர்வத்தை விட ஆங்கிலேயனுக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. ஏன்னா அவனுக்கு இந்த ஜாதியெல்லாம் தெரியாது. என்னடா ஒரு ஆளை மட்டும் படிக்க வேணாம், ஒருத்தன் மட்டும் படிக்கிறான், அவன் பார்க்குறான், அவனுக்கு பெரிய அதிசயமா இருக்கு. 1871 தான் முதல் சென்சஸ் என்ற ஒன்று வருகிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது சென்னை மாகாணத்துக்கு ஒருத்தர் WR கார்னிஷன் ஒருத்தர், அவர் தான் இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியாக இருக்கிறார். அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ இருக்க மாதிரி தான் எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு முன்னுரை எழுதுவாங்கள்ல, அதில் எழுதுறாங்க, அது அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்கிறார். உங்கள் அரசாங்கம் ஒழுங்காக நடக்கணும்னா சில யோசனைகள் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இந்த நாட்டில் உழைக்கும் மக்களாக, அதாவது பொருள்களை உற்பத்தி செய்வதாகட்டும், வரி கட்டுவர்களாக இருக்கட்டும், அதில் இருக்கிறவங்களில் எல்லோரும் பெரும்பாலான மக்கள் பார்ப்பனலாத மக்கள் தான். ஆனால் உங்கள் அதிகாரிகள் பூரா பாப்பானா வச்சுட்டு இருக்கிற நீங்கள் மக்களின் சிக்கல்களை பார்ப்பனர்கள் வழியாகத்தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள். அவர் சொல்றாரு, த்ரூ த மீடியம் ஆஃப் பிராமணிக்கல் ஸ்பெக்டக்கிள்ஸ், பார்ப்பன கண்ணாடியை போட்டுக்கொண்டு தான் நாட்டின் சிக்கல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள். அது இந்த அரசாங்கத்துக்கு ஆபத்தாக போய் முடியும். எல்லா சமுதாய மக்களும் அரசு அலுவலகத்தில் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை 1871, அதாவது பெரியார் பிறப்பதற்கும் 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு ஆங்கிலேயன் எழுதுகிறார். அப்புறம் வருது, ஒவ்வொன்றாக அது வந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் அதை பற்றிய உரையாடல்கள் நடக்கின்றன. அரசியல், நவீன அரசியலில் எப்போ வருது அப்படின்னா, நம்முடைய ஜோதிபா புலே அவர் முதல்ல அதை பற்றி, இடஒதுக்கீட்டை பற்றி வடநாட்டில் பேசி, அதெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது, பெரியாருக்கு அந்த நூல்கள்லாம் கிடைச்சிருக்குமா அதெல்லாம் தெரியாது. இந்திய வரலாற்றில் அவர் பேசியிருக்கார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அல்லது சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை, பழைய சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அப்போ சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை அப்போதிருந்த ஆங்கிலேயர்கள் 1854 இவன் எழுதுறதுக்கு முன்னாலேயே ஒரு அரசாணை போடுகிறார்கள். போர்டு ஸ்டாண்டிங், ரெவன்யூ போர்டுக்கு சில ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு, நிரந்தர ஆணைகள் இருக்கிறது.
அதில் ஒன்று 1854 ஒன்று போடுறான். எல்லா அரசு அலுவலகங்களிலும் எல்லா தரப்பு மக்களும் இருப்பதை போல பார்த்து கொள்ள வேண்டும்னு போடுறான். அவ்வளோதான். இதில் வந்து இன்னாருக்கு இத்தனை பெர்சன்ட்லாம் அவன் போடல. அப்படி சொல்கிறான். ஆங்கிலேயனே இதெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய இந்த நாட்டு மக்களுடைய குரலாக எழுப்பியது என்பது முதலில் அந்த பக்கம் பார்ப்பன அல்லாதார் இயக்கம் என்கிற நீதி கட்சி. பெரியார் அப்ப நீதி கட்சியில் இல்லை, காங்கிரஸில் இருக்கார். நீதி கட்சி அதை பற்றி தொடக்கத்திலே பேசுது. அதற்கு முன்னால் இவர் காங்கிரஸ்காரராக இருக்கிற போதே, இவர் 19 தான் போய் காங்கிரஸ் சேர்றாரு. அதுக்கு முன்னாடி கதர் வாரியத்தில் இருக்கிறார். கதர் வாரியத்தில் வந்து உற்பத்தி இடங்களிலும் விற்பனை இடங்களும் 50 இடங்கள் பார்ப்பனராக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் தலைவராகனா அதை நிறைவேற்ற, அவர் டிபார்ட்மெண்ட்ல கதர் போர்டு தலைவராக இருக்கேன், இதுல செய்யறேன், அது மாதிரி செஞ்சிருக்கிறாரு. ஆனால் நீதி கட்சி வந்த பின்னால் ஆட்சிக்கு வரல, அவங்க கட்சி தான் தொடங்கப்பட்டது. அதே போல காங்கிரஸிலும் அப்படி ஒரு 16 இங்க நீதி கட்சி என்ற கட்சி தொடங்கப்படுகிறது. உடனே அதுக்கு பதிலாக பார்ப்பனராளர் இயக்கத்துக்கு பதிலாக காங்கிரஸையும் பார்ப்பனராளர் கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். மாகாண சங்கம்னு பிரசிடென்சி அசோசியேஷன் என்று ஒன்றை உண்டாக்குகிறார்கள். அவங்களும் இதே கோரிக்கை 50 விழுக்காடு இடங்கள் பார்ப்பனராத மக்களுக்கு தர வேண்டும். இங்கே அதே மாதிரி இந்த பக்கமும் இவங்களும் அந்த கோரிக்கை 50 விழுக்காடு இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது பின்னால ஆட்சிக்கு வந்து அதை நிறைவேற்றுகிற தகுதி எப்போ வருதுன்னா அரசிலே அரசு பதவி ஏற்ற பின்னால் தான். அப்போ நீதி கட்சி 1920 இறுதியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. 21 ஜனவரியில தான் முத கூடுது. கூடிய போது அவர்கள் வந்து மீண்டும் 1854 சொன்ன மாதிரி எல்லா தரப்பு மக்களும் இதுல இருக்க வேண்டும். அப்படிதான் அவங்களும் உத்தரவு போடுறாங்க. 1854 பின்பற்ற வேண்டும் என்பதை போல போடுகிறார்கள். ஸ்பெசிபிக்கா ஆர்டர் இல்லை. திரும்ப 21 ஒன்று போடுறாங்க. அதுலயும் ஒன்றும் இல்லை. கல்வி நிலையங்களில் அதற்கு அப்புறமா கல்வி நிலையங்களில் ஆள் சேர்க்கறதுக்குன்னு ஒரு போர்டு ஒன்று உண்டாக்குறாங்க. கல்வி நிலையங்களில் ஒரு வாரியம். யாருக்குறை இன்றைய டிஎன்பிசிக்கு அதுதான் தொடக்கம். அரசு வேலையாக இருந்தாலும் அல்லது, ஏன்னா அப்போ இருந்த அதிகாரிகள் எல்லாம் இதை போடுங்கன்னா அதிகாரி அவன் யார் இருக்கான்னா பாப்பான் தான் இருக்கான். இதை பின்பற்றி எல்லாருக்கும் இடம் கொடுன்னா போதுமான ஆள் கிடைக்கலன்னு எழுதுறான். தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை என்று எழுதுகிறார். அப்போ வந்து இவங்க கல்லூரியில் சேர்ப்பதற்கும் ஒரு குழுவை உண்டாக்குறார்கள். வேலை வாய்ப்புக்கு தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு குழுவை 1923 உண்டாக்குறாங்க. அதுலேயும் பெரிய பலன் வரல. ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக தான் முயற்சி பண்ணி அந்த ட்ரை அண்ட் எரர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முயற்சிப்பது, வர தவறை திருத்துவது தான் எப்போ நடக்கும். அது அரசாங்கத்தில் உடனே நடக்காது. தனி மனிதனா உடனே மாற்றிக்குவோம். அரசாங்கம் என்பது தீர்மானம் போட்டு அப்போல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஆளுநர் ஒப்புதல் வேண்டும் அவங்க. ஏன்னா ஆட்சி வந்து இரட்டை ஆட்சி முறை என்ற முறை இருந்தது. காவல் நிலையம், நில அதிகாரம், நீதி, இது எல்லாமே வந்து ஆங்கிலேயன்ட்டு தான் இருந்தது. நம்மகிட்ட இருந்ததெல்லாம் கல்வி, தெருவிளக்கு போடுறது, முனிசிபாலிட்டி அதிகாரம் தான் அரசுக்கு இருந்தது. அவ்வளோதான் சொல்ல. அப்படி சொன்னால், சுருக்கமாக சொன்னால் பெரிய அதிகாரம் கிடையாது. ஏன்னா முக்கியமானதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. காவல்துறை அவங்ககிட்ட இருக்கு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட தான் இருக்கு. எனவே இந்த சின்ன சின்ன வேலை தான் செய்ய முடியும். அதில் பத்திரப்பதிவு என்கிற துறை, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அமைச்சராக இருந்தவர் முத போடுறார். இல்லைப்பா, அப்படிலாம் பிரித்து கொடுத்தா தான் ஒழுங்காக வருவானுங்கன்ட்டு 100 இடத்தையும், இப்போ மாதிரி பெர்சன்டேஜ் இல்லை, 100 இடத்தையும் பிரிப்பது என்பதுதான் முதலில் வந்த முறை. அப்போ 100 இடங்களை 8ஆக பிரிப்பது, 8 பங்கு. 8 பங்குல 2 பங்கு பாப்பானுக்கு, மன்னிக்கணும் 12 பங்கு. 12ல் 8, 12 8 96 இல்லை. அப்போ 8.3 தான். ஆனால் 8 2 16 பாப்பானுக்கு. பார்ப்பன லாதாருக்கு 44. அந்த விட்டு போன 96 4 சேர்த்து 8 பங்கு 5 8 40, 44 பார்ப்பன இல்லாதவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, எல்லாத்துக்கும். பட்டியலின மக்களுக்கு ஒரு இடம் 8% மட்டும்தான். இப்படியெல்லாம் ஒதுக்குறாங்க. அப்படியும் நடக்குது. அப்படி ஒவ்வொன்றா படிப்படியாக உயர்ந்தது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் கொண்டு வர்றாங்க 1928. அப்புறம் வந்து படிப்படியாக ஓராண்டுக்குள் எல்லா துறைகளுக்கும் அது சட்டமாக்கப்படுகிறது. அதுதான் முதல் சட்டம். அதுதான் முதல்ல சொன்ன போனால் அப்போ வந்து சட்டம் தான் ஸ்பெசிஃபிக்காக போட்டு பண்ணணுங்கிறது அப்போ வந்தது தான். நீங்கள் இதில் ஒரு சிறப்பு, பெரியார் இயக்கத்தின் சிறப்பு என்பது அல்லது திராவிடர் இயக்கத்தின் சிறப்பு என்பது மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசு பணிகள் இங்கே அலுவலகம்லாம் இங்கே இயங்கிட்டு இருந்தது. ஒன்றிய அரசின் அலுவலகங்கள் இப்போ பேங்க் இருக்குது, அஞ்சல் நிலையங்கள் இருக்கிறது, சுங்கத்துறை இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இங்கே தொடர்வண்டித்துறை இருக்கிறது, எல்லாம் இருக்குது.
அதுலேயும் அதை பின்பற்ற வேண்டும். நீ இந்தியா முழுக்க நீ என்னவோ பண்ணிட்டு போ, எங்க சென்னை மாகாணத்தில் இங்க இருக்க சட்டத்தை அதுங்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சுயமரியாதை இயக்கம் முன்வைக்கிறது. சுயமரியாதை இயக்க கோரிக்கைக்கு ஆதரவாக அப்போது மத்திய சட்டமன்றம், அப்போ பார்லிமெண்ட்னு பேர் இல்லை, சென்ட்ரல் அசம்பிளி தான் அதுக்கு பேர், அதில் இருந்த சரார் கே சண்முகம் செட்டியார் என்பவர், டாக்டர் ஏ ராமசாமி முதலியார், இவர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுக்கிறார்கள். சென்னை மாகாணத்தில் இருக்கிற பார்ப்பனாதார் தனிச்சட்டம்னே ஒரு சட்டத்தை போடுறான். செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் மெட்ராஸ் நான் பிராமின்ஸ்னு போடுறான். 1935 சட்டம் போட்டு இங்கு இயங்குகிற மாநில அரசு பணிகளில் மட்டுமல்ல, ஒன்றிய அரசு பணிகளிலும் இங்கு இருக்கிற அதே விதிகள் பொருந்தும் என்ற சட்டத்தை போட்டு கல்வி நிலையங்களிலும் வேலை வாய்ப்புகளிலும் நமக்கான இடஒதுக்கீட்டை பெற்றது இந்தியாவில் சென்னை மாகாணம் மட்டும்தான். அதை மறந்துடாதீங்க. அதை பற்றி விரிவாக கூட பெரியார் கட்டுரைகள் எழுதியிருக்கார். அதை பற்றி எவ்வளோலாம் முயற்சி, எத்தனை பேரை கேட்டான், எத்தனை பேர் சேர்ந்திருப்போம், வழக்கமாக இருந்தால் எவ்வளவு பேர் சேர்ந்திருப்பான் என்பதை பற்றி விரிவான கட்டுரை ஒன்று எழுதியிருக்கார். SIR அப்படின்றது சவுத் இந்தியன் ரயில்வே, அதில் பற்றி சொல்கிறாரு. இக்காரியத்திற்கு ஜஸ்டிஸ் கட்சி உட்பட சுயமரியாதை இயக்கமும் அதன் தலைவர் சரார் கே சண்முகம் போன்றவர்களும் எவ்வளவு தூரம் பொறுப்பாளிகள் அப்படின்றதுல 2 மாதத்துக்கு முன் SIR கம்பெனியில் சவுத் இந்தியன், அப்போ தனியாரிடம் இருந்தது, 1944 தான் அது அரசுடைமை ஆக்கப்பட்டது. அது ரயில்வே தனியார்கிட்ட தான் இருந்தது. இப்போ திருப்பி மோடி கொடுக்க போறாரு, அப்பவும் தனியார்கிட்ட அப்போ இருந்தது. அப்போ 2 மாதங்களுக்கு முன்னால் SIR கம்பெனிக்கு சுமார் 250 உத்தியோகம் தேவையாக இருந்ததில் சுமார் 150 உத்தியோகம் வரை பார்ப்பனல்லாத இந்துக்களுக்கும் மற்றவை பெரிதும் முகமதியர், கிறிஸ்துவர், ஆங்கிலோ இந்தியர் ஆகியோர்களுக்கு வழங்கிவிட்டு சுமார் 20 உத்தியோகங்களுக்கு குறைவாகவே பார்ப்பனர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். எப்போது எழுதுறாருன்னா ஜூன் 35 எழுதுறாரு. இப்படியெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இது கிளர்க்கு 84 கிளர்க்குக்கு அட்வைஸ் பண்ணிருக்கான். பார்ப்பனல்லாதார் 42 பேர், முகமதியருக்கு 17 இடம், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களுக்கு 17 இடம், தீண்டப்படாத வகுப்பார் உள்பட மற்ற வகுப்பாருக்கு 8 இடம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்போவே ரயில்வேலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றிய அரசு பணிகள் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக அது உயர்த்தி வரப்பட்டது. 47ஆம் ஆண்டு தான் முதல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குன்னு தனியாக எல்லாம் பார்ப்பனல்லாதார்ன்ற பதவிகளில் ஒரு 5-6 ஜாதி மட்டும், பெரியாரே சொல்றார், ஒரு 6 ஜாதி தான் பலன் பெற்றிருக்குது, மற்றவனுக்கெல்லாம் போய் சேரல, பிற்படுத்தப்பட்டவர்களும் பிரியுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் 47 பிற்படுத்தப்பட்டவர்கள் தனியான இடம் இருக்கு. அப்போ அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 14 இடமும் தீண்டப்படாத வகுப்பார் என்பவர்களுக்கு 14 இடமும் அப்போதான் பிரிக்கப்படுகிறது. கொடுத்து திருப்பி ஒரு அரசாணை வாங்குகிறார்கள். இது படிப்படியாக முன்னேறுது. எனவே பெரியார் ஆரம்பத்தில் நீதி கட்சி 35க்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்சியில் இல்லை. அதற்கப்புறம் நடந்தது பூரா சுயமரியாதை இயக்கத்தின் போராட்டங்கள் தான். அவங்க தான் எல்லா போராட்டத்தையும் முன்னெடுக்கிறார். ரொம்ப விரிவாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதை பெரியார் இயக்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், கோயில் நிலக்கு போராட்டம் 1939 வைத்தியநாத ஐயர் செய்தார் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. கடம்பவனம் என்ற ஒரு நூலை பேராசிரியர் அருண் எழுதியிருக்காரு, வரலாற்றுத்துறை பேராசிரியர். அவரே கூட கடம்பவனம்ன்றது மதுரைக்கு பழைய பெயர். ஆரம்பத்தில் எழுதுவார், முதல் ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய மதுரையைத்தான் கடம்பவனம் என்று அழைப்பார்கள்னு அவர் ஆரம்பிக்கிறார். அதை அவருக்கே அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளுது தான், நம்ம சரியானதெல்லாம் கொண்டு போய் சேர்க்காதது தான். முதல் போராட்டம் வைக்கம் போராட்டம், சுற்றி இருக்கிற வீதிகள் நடக்கிறதுக்கு மட்டும்தான் போராட்டம். அது கோயில் நுழைவு போராட்டம் அல்ல. சுற்றி இருக்க வீதியில் கூட நடக்கூடாதான் தாழ்த்தப்பட்ட மக்கள். ஏன்னா 64 முழத்துக்குள்ள யாருக்கு இருந்தாலும் தீட்டுப்பட்டுரும். தீண்டப்படாத மக்கள் 64 முழத்துக்கு அந்த குந்தம் நிற்கணும் பாப்பானுக்கு. இந்த சாமிக்கு 64 முழத்துக்கு அப்புறம் இல்லை, பக்கத்தில் ரோடு போகுது, சாமி தீட்டாயிரும். காம்பவுண்டு சோறு, சாமிக்கு மேலே ஒரு கட்டடம், அதுக்கப்புறம் காம்பவுண்டு சோறு, அதுக்கப்புறம் நடந்தால் கூட சாமிக்கு போய் தீட்டாயிரும். ரேடியேஷன் பவர் அதிகமாக இருந்திருக்கு தீண்டாமை, அது 1000 நடக்கக்கூடாதுங்கிறான். நடக்கக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். பெரியார் எழுதுவார், பன்னி போகுது, நாய் போகுது, கிறிஸ்தவம் போகிறான், முஸ்லீம் போகிறான், இந்த இந்துவாக இருந்து தொலைஞ்சதுனால இவங்கெல்லாம் போக முடியலையா என்று அவர் எழுதுவார். அவர் அது கோயிலை சுற்றி இருக்கிற வீதிகளில் நடப்பதற்கு போராட்டம். முதல் கோயில் நுழைவு போராட்டம், அந்த போராட்டம் முடிந்தவுடன் சுசீந்திரம் என்கிற கோயில், அது அப்போ திருவாங்கூர் சமஸ்தானம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ திருவாங்கூர் கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சமும் அங்கே இருந்தது.
அரசனுடைய ஆட்சியில் தான் இருந்தது, பிரிட்டிஷ் ஆட்சியில் இல்லை. ஆனாலும் அங்கே வந்து போராட்டம், தமிழ்நாடு பழைய சென்னை மாகாணத்தில் நடந்த போராட்டம் என்றால் முதல்ல திருவண்ணாமலையில் ஒரு போராட்டம். அப்போது திராவிடன் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த ஜே.எஸ். கண்ணப்பர் என்ற ஒருவர், ஜனக சங்கர கண்ணப்பன் என்று சொல்லுவார்கள், அவர் தலைமையில் கோயில் நுழைவு போராட்டம் இதில் நடக்குது திருவண்ணாமலை. 27 அப்போது சுயமரியாதை இயக்கத்தில் பணியாற்றிய கி.எஃப். விஸ்வநாதன் தலைமையில் மயிலாடுதுறையில் நடக்கிறது. அதே காலகட்டத்தில் திருச்சியில் மலைக்கோட்டையில் இருக்கிற கோயில் நுழைவு போராட்டத்தை ஜே.என். ராமநாதன் என்ற ஒரு தலைமையில், அவர் பெரிய ஒரு சைவ அறிஞர் ஜே. நல்லுசாமி பிள்ளைன்னு இருந்தார், அவருடைய மகன் அவர். ஆனால் அவர் சுயமரியாதை இயக்கத்தோடு சேர்ந்து போராடுகிறார். கோயில் நுழைவு போராட்டம், அவர் மேலே மட்டும் 300 வழக்குகள் போடுறாங்க. 300 கோயில் நுழைஞ்சிருக்காரு அவர். இதெல்லாம் நான் சொல்கிறேன் 27 நடக்குது. 28 ஈரோட்டில் ஈஸ்வரன் கோயிலுக்குள்ள குத்தூசி குருசாமி இவர்கள்லாம் வந்து குடியரசு பத்திரிகையில் வேலை செய்து கொண்டது ஈஸ்வரன் என்றவரையும் மற்றவரையும் அழைச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அவன் வெளியே கதவை பூட்டிடுறான். உள்ளே கோயிலுக்குள்ளே இருந்தாங்க 2 நாள். பெரியார் கோயம்புத்தூர் போனவர் வந்து தான் திறந்து விட்றாங்க. அதுக்கவரையும் உள்ளதாக இருந்தாங்க. அப்போ அவர் சொல்லுவார், குத்தூசி குருசாமி எழுதியிருப்பார், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, காம்பவுண்டு சுவத்துக்கு மேலே ஏறி நாகம்மையார் சோறு கொடுத்துட்டாங்க, அவன் ஈஸ்வரன் தான் 2 நாள் பட்டினியாக இருந்தார், சாமிக்கு பூஜை இல்லை, வைக்கிற பிரசாதம் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் சாப்பிட்டு தான் இருந்தோம், ஈஸ்வரன் தான் பாவம் என்று அவர் எழுதுவார். இப்படி போராட்டங்கள்லாம் 25லிருந்து 28க்குள்ளே ஏராளமான போராட்டங்கள், 26லேருந்து 28 வரைக்கும். ஆனாலும் பதிவாகி இருக்கிறது 1939 வைத்தியநாத ஐயர். வைத்தியநாத ஐயர் எப்படி கோயிலுக்குள்ளே போனார்னு நம்ம சொல்லணும். அப்போ அங்கே வந்து கோயில் நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் ஒருத்தர் வந்திருந்தார், ஆர்.எஸ். நாயுடுன்னு ஒருவர். அவர் வந்து பாரிஸ்டர் படித்தவர். இங்கிலாந்து பிரதமராக பின்னால் இருந்த அட்லியினுடைய வகுப்பு தோழர் அவர். அட்லி வந்து இந்தியாவுக்கு வந்தபோது கூட அவரை போய் பார்க்குறாரு. அவரை அந்த அளவுக்கு ஒரு, ஆனாலும் அவர் வந்து ஒரு எளிமையான ஒரு சுயமரியாதை ஆதரவாக நீதி கட்சிக்காரராக தான் அவர் இருந்தார். அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க கோயில் நுழைவு போராட்டம் நடத்தணுங்கிறாங்க. வா, நான் கதவை திறந்து விட்றேன். ஏன்னா நிர்வாக அதிகாரி அவர் தான். கதவை திறந்து விட்றாங்க, உள்ளே போகிறாங்க. பகலில் போகல, நைட்டில் தான் போனாங்க. உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. உடனே ஐயருங்களாம், ஐயர் என்னென்ன வித்தை பண்ணுவான்றோ அதை தான் தெரிஞ்சுக்கணும், அதை படிச்சிங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். மீனாட்சி அம்மன் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாளாம். அதுக்கப்புறம் ஐயருங்கிட்ட வந்து, நான் இங்கே இருக்க மாட்டேன், அவங்கெல்லாம் உள்ளே போந்துட்டாங்கன்னு வர்றா. ஒரு பெட்டியில் தூக்கிட்டு நடேச ஐயர்னு ஒருத்தர், அவர் தான் வர்ணாசிரம சபை தலைவர். அவங்க வீட்டுக்கு மீனாட்சியே போயிடுறா, கோயில் இருக்க மாட்டேன்ட்டு போயிடுறா. அங்கே உண்டியில் வச்சு வசூல் பண்ணுறான். ஐயருங்கெல்லாம் பூஜைக்கு வரமாட்டேங்கிறான். ஒன்று ஆர்.எஸ். நாயுடு சொல்கிறாரு, எவன்லாம் நாளைக்கு வேலைக்குள்ளே அவனை நீக்கம் சொல்லிட்டு கொடுமுடியில் போய் வாங்கடா, பாப்பான்லாம் இங்கே வாங்கடா, எங்கள் ஊரில் வந்து பூஜை பண்ணுறான்னு கூப்பிட்டு வந்துட்டுரு. அதுக்கப்புறம் ஐயோ நாங்கள் வந்துடுறோம், பூஜை பண்ணுறோம், வந்துடுறோம். அப்புறம் அப்போ கோயில் நுழைவு போராட்டத்தினது ஆர்.எஸ். நாயுடுவை தவிர வைத்தியநாத ஐயர் இல்லை. ஆனால் ஒரு பேரால் சொல்லப்பட்டு விட்டது. அப்படி ஒரு கதையும் உண்டாக்கிட்டான். அதுக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னாலே சுயமரியாதை இயக்கம் நடத்துது. அதுதான் தொடர்ச்சி. இது நல்ல கேள்வி. பெரியார் காலத்தில் பெரியார் முன்வைத்த கொள்கைகளை எப்படி ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பேர் பெரியாருக்கு பின்னால் போனாங்க என்பதுதான் பெரிய ஒரு அவருடைய கேள்வி. ரொம்ப எளிமையான பதில் ஒன்று, பெரியார் காலம் போராட்ட காலம். அப்போ வந்து போராடினால்தான் நமக்கு வாழ்வு என்று எல்லோருக்கும் தெரிந்தது, எல்லோரும் வந்தார்கள். இப்போ நாம் வாழ்கிற காலம் அறுவடை காலம். அவங்கெல்லாம் பண்ணிட்டு போனது அறுவடை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு விதைச்சவனு தெரியாது, மழவாட்டினோடு தெரியாது, நட்டவங்களை தெரியாது, அறுவடை மட்டும் தெரியும். நேராக களத்துக்கு போகிறவங்க நம்ம போனால் அவன் ரிசர்வேஷன் வாங்கி நான் போயிடலாம் போடா, அவ்வளோட நம்ம பிடிச்சிட்டோம். ஆனால் பெரியார் காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் போராட வேண்டியிருந்தது. ஒரு சின்ன சின்ன செய்திக்கு கூட போராட வேண்டிய தேவை இருந்தது. எடுத்துக்காட்டு, தோளில் துண்டு போடுறதுக்கு ஒரு போராட்டம். அது போராட்டம்னு சொல்ல முடியாது. அதை கோயிலில் துண்டு போடக்கூடாதுன்னு வச்சுருந்தான். அது தோளில் வந்து நீங்கள் வந்து இது என்னமோ இருக்கிற தீங்கு எல்லாம் தீண்டாத மக்களுக்கு அவங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு மட்டுமென்று கருதிடாதீர்கள். ஐயருக்கு மேலே எந்த ஜாதிகாரனும் போட முடியாது. பெரியாராக சொல்லுவார், தீண்டாமைக்கு போனால் அதிக வித்தியாசம் இல்லை, அவனை கோயிலுக்கு வெளியே நிறுத்துவான், இன்னொரு 5 அடி உள்ளே போய் நிற்பேன், 5 அடி தாண்டா அவங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம்னு பெரியார் சொல்லுவார். அவ்வளோதான் வித்தியாசம், ஆனால் இவன் பெரிய ஜாதின்னு நினச்சிக்குவான் என்று சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட கொடுமைகள் வந்து இருந்தபோது ஒவ்வொருவருக்கும் அது தேவை இருந்தது. நீங்கள் ஒரு 3 எடுத்துக்காட்டு ஒருவேளை இவங்க பேசுங்க சொல்லியிருக்கலாம். தீண்டாமை, அதாவது ஜாதியின் பெயரால் இழிவுபடுத்தப்பட்டவர்கள். ஒன்று நம்முடைய சர்பிட்டி தியாகராயர், தராய நகர் ஒரு பேரில் தான் இருக்குது, கேள்விப்பட்டிருப்போம். பெரிய பணக்காரர், பெரிய மில் ஓனரு, தென்னிந்திய வர்த்தகர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவரும் வாழ்நாள் முழுவதும் தலைவராக இருந்தவரும் அவர் தான். சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஆள்.
சென்னையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயரும் அவர்தான். அதுக்கு முந்தைய நியமிக்கப்பட்ட மேயர்கள், தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள் தான். இவர் தான் முதல் மேயர் என்று சொல்லப்பட்டவர். இவர்கிட்ட வந்து நன்கொடைக்கு போகிறான் கோயில் திருவிழாவுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு. அவர் பெரிய பக்தர். அவர் 10,000 ரூபாய் நன்கொடை தர்றாரு. 2025 இல்லை, 1915. இன்றைக்கு 110 ஆண்டுகளுக்கு முன்னால் 10,000 ரூபாய் நன்கொடை தர்றாருன்னா எவ்வளவு பெரிய தொகையை நீங்க பார்த்து. அவ்வளவு தொகை நன்கொடை தர்றாரு. அவரு போறாரு கும்பாபிஷேகத்துக்கு. நம்ம தான் 10,000 டொனேஷன் கொடுத்தவர்ல மேயர் வேற, மில் ஓனர், சவுத் இந்தியன் காமர்ஸுடைய தலைவர் போறாரு. அவர் கூட கணக்கு பின்னால கட்டிட்டு பின்னாலே ஓடுறான் அவன் ஐயர். இவரை கீழே உட்கார சொல்றான், ஐயரை மேடை கூட்டி போறான் கணக்கு பிள்ளைய. இவரை ஏன் கூட்டி போனா இவர் சூத்திரன்ட்டான். இவன் வைசியன் நம்மால் சொல்லிக்குவான், அதெல்லாம் கிடையாது, அவன் சூத்திரம் தாண்டான்ட்டான். கீழே உட்காருனா சேர் போட்டு உட்கார வைக்கல, கீழே உட்கார சொன்னான். அப்பெல்லாம் கீழே தான் உட்காரணும். பொதுக்கூட்டமே இப்படிதான் நடந்தது. நாங்கெல்லாம் நான் ஆரம்பத்தில் நடக்கிறப்ப கீழே உட்காந்து தான் கூட்டம். ஒரு 80-85க்கு அப்புறம் தான் சேர் போடுறதெல்லாம் வந்தது. அதுக்கு முந்தைய அது கூட கிடையாது. எனவே அவர் அவருக்கு வந்து வெள்ளுடை வேந்தர் என்று பெயர். வெள்ளுடை வேந்தர்னா எவ்வளவு தன்மானம் மிக்கவர்னா, இளவரசர் வர்றாரு, இங்கிலாந்து இளவரசர் இங்கு வருகிறார், அவருக்கு வரவேற்பு தர வேண்டும். எந்த எந்த பகுதிக்கு வந்தாலும் அந்த மேயர் வரவேற்பு கொடுக்கணும். இவரை வரவேற்பு கொடுக்க சொல்றாங்க, சரிங்கிறாங்க. ஆனா சில உடை விதிகள்லாம் இருக்கு, புரோட்டோகால்லாம் இருக்கு. நீங்கள் கருப்பு கவுன் போட்டுக்கணும், இதை போட்டுக்கணுங்கிறான். அதெல்லாம் எனக்கு ஆகாது, நான் வெள்ளை தான் எப்பவும் போடுறது, இப்படிதான் வருவேன். இல்லை அது முக்கியம் அப்படின்னா டெப்டி மேயர் அனுப்புகிறான், அவரை வச்சு வரவேற்றிருக்கான். நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு மேயர் வரலன்னா அரசருக்கு அவமானம், இளவரசருக்கு அவமானம். பரவாயில்ல இந்த உடையோடையே வாங்க என்று தன்னை ஆளுகிற ஆங்கிலேயன்னு சொல்லியும் வெள்ளை உடையை மாற்றாதவர் அவர் தான் நிலத்தில் உட்கார சொன்னான். ஏன்னா அவர் செட்டியார், நீ சூத்திரண்டா உட்கார்றான்ட்டான். சாரார்கே சண்முகம் செட்டியாரை பற்றி முதல்ல கூட சொன்னேன். இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர். அவர் ஒன்றும் காங்கிரஸ்காரர் கூட இல்லை. ஆனாலும் அப்போது காங்கிரஸ்காரில் சண்முகம் செட்டியார் இருந்தார், காங்கிரஸ்காரில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தார், இந்து மகாது சபையை சேர்ந்த சியாம் பிரசாத் முகர்ஜி இருந்தான். எல்லாரையும் சேர்த்து கொண்ட ஒரு தேசிய அமைச்சரவை என்று 46 அமைச்சாங்க. அதில் ஒரு நிதி அமைச்சராக இருந்தவர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஸ்டெர்லிங் பேலன்ஸ் என்கிற அந்த நிதி பங்கீட்டை அவர் தான் தீர்த்து வைத்தவர். இந்தியாவின் சார்பாக உலக நாடுகள் நடக்கிற எல்லா பொருளாதார மாநாட்டுக்கும் 2 பேர் தான் போனாங்க இந்தியாவின் சார்பாக. ஒருவர் சாரார்கே சண்முகம் அவர்கள், இன்னொருவர் சாரிய ராமசாமி முதலியார். 2 தமிழர்கள் தான் இந்தியாவின் சார்பாக ஒட்டாவா மாநாடுமா, வாங்கூவர் மாநாடுமா, எல்லா மாநாட்டுக்கும் அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் போனவர்கள். அவ்வளவு பெரிய பொருளாதார அறிஞர்கள். ஆனால் பழனி கோயிலுக்கு போனார். மனுசாஸ்திரம் சொல்லுது, எண்ணெய் ஆட்டுவது இடி தொழில், நீ வாணிய செட்டியார், நீ கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டான். யார? அவ்வளவு பெரிய பொருளாதார அறிஞரை, நிதி அமைச்சராக பின்னால் இருந்தவரை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டா அவர் போகாமல் திரும்பி வந்தார். அப்புறம் கேஸெல்லாம் போட்டாங்க, அப்புறம் வெற்றி பெற்றாங்க. அது வேற, நுழைவதற்கு அனுமதி உண்டுன்னு ஒரு 15-20 வருஷம் கேஸ் நடந்து கிடைச்சிருச்சு. ஆனால் அப்போ போக முடியல, உள்ளே போக முடியல. இப்போ என்ன நிலை, யாருக்கெல்லாம் எந்தெந்த நிலை இருக்கிறது, கோயிலுக்கு நுழைய முடியாதது என்று யார் யாருக்கு இருந்திருக்கிறது. எல்லோரும் அப்படிப்பட்ட இதுதான் அனுபவிச்சுட்டு நான் ஒரு காலத்தில். எந்த கேள்விக்கு சொல்ல வந்தேன், பெரியார் காலம், இதுதான் பெரியார் காலம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ சாமியெல்லாம் இல்லையோ ஐயர ஒரு ராதா தான் சொல்லுவார். பெரியார் என்னடா சொன்னார் அப்படின்றது அவர் சொன்னார். ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் போவான் சாமி ஒரு காப்பியுமா, இப்போ ஐயர் காப்பி ஒன்று அப்படிங்கிறான். இந்த டோனை கொடுத்தது பெரியார் ராம்பார். இந்த டோனே மாறி போச்சு என்பதை போல அவர் ராதா சிம்பிள் விளக்கம் தான். இந்த டோனை கொடுத்ததே பெரியார். அதுக்கு முந்தி சாமின்னு கேட்டது போய் இப்போ ஐயர் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவார். அதே போல துண்டு போடுறதை பற்றி சொன்னேன். அது ஒரு அது பெரிய கதை, ஒருவேளை யாராவது சொல்லியிருக்கலாம். சேரன்மாதேவி குருகுல போராட்டம் என்பது பெரிய ஒரு போராட்டம். பெரிய போராட்டம்லாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சி நடத்துகிற குருகுலம், எல்லோருக்கும் தேசிய உணர்வு வர வேண்டும், எல்லோருக்கும் ஒற்றுமை உணர்வோட தேசத்துக்கு போராடணும், அந்த கருத்தை உருவாக்குவது நடக்கிற குருகுலம். பள்ளிக்கூடம் இல்லை, குருகுலம். அது அப்படிதான் சொல்கிறேன். அதுக்கு ஏன்னா இப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கையிலும் குருகுல முறையும் ஒரு முறையாக சொல்லியிருக்கிறான். அதை சேர்த்து படிச்சுக்கிங்க. இப்போ அந்த குருகுலத்தில் இருக்கிறது கூட உங்கள் பசங்களாம் இங்கே சேர்ந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க. யாரைன்னா பார்ப்பனாத மாணவர்களும் பார்ப்பனர்களும் ஒரே இடத்துல இருந்து சாப்பிட முடியாது. கடவுள் வாழ்த்து பாட்டுக்கு
அவன் சமஸ்கிருத பாட்டு போடுவான், நம்மால் தேவாரம் திருவாசகம் படிக்கணும். அவன் சமஸ்கிருதம் பாட்டு இவன் பாட முடியாது. இப்படியெல்லாம் வைக்கிற இந்த இதை பற்றி அவர் யாருன்னா முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பையனை தான் அப்படி பண்றாங்க. சுந்தரம் என்றவன் பெயர், அவனை தான் அப்படி வைக்கிறாங்க. இதை அவர்கிட்ட போய் நீ எங்கிட்டலாப்பா போய் அவர்கிட்ட சொல்லுப்பா, அவர் பெரிய அவரும் பெரியார் சொல்லுவார், பெத்த நயனத்தகர செப்புறான்னு சொன்னான். அவன் தெலுங்குல பெரியார் சொல்லுவார். அப்படி சொன்ன பெரியப்பட்ட போய் சொல்லு, நான் ஒன்றுல பண்ண முடியாது. அவர்கிட்ட சொன்ன உடனே தான் பெரியார் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர், வரதராஜன் நாயுடு அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர், மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். உடனே அறிக்கை விடுறாரு. முதல்ல அன்னைக்கே அறிக்கை விடுறாரு வரதராஜன் நாயுடு பெயரால் அறிக்கை. இந்த குருகுலத்தில் ஜாதி பேதம் கடைபிடிக்கப்படுவதாக இருக்கிறோம், அது தீருகிற வரை இதற்கு யாரும் நன்கொடை தர வேண்டாம் என்று கேட்டு காங்கிரஸ் நடத்துகிற தேசிய பள்ளிக்கூடம் காங்கிரஸ் தலைவர் யாரும் நன்கொடை வரைக்கும் தராதிங்க என்று சொல்லி அறிக்கை விடுகிறாரு. அப்புறம் பிரச்சனையாவது பேசுறாங்க. அது வேண்டியதில்லை. அதுக்கான நிலம் ஒருத்தர் வாங்கி தர்றார். நிலம் வாங்கி கொடுத்தவர் வைசு சண்முகம் என்ற ஒருவர், கானாடு காத்தான் வைசு சண்முகம் என்பவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவர் நிறைய ஒரு வரலாற்றில் பெரிய பெரிய சுயமரியாதை இயக்கத்துக்கு பொருளாளராக இருந்தவர். பின்னால அவரும் சுயமரியாதை, அப்பெல்லாம் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படல, காங்கிரஸ் தான். அதற்கான நிலம் வாங்க வேண்டும் என்று சொன்னவுடன் 31 ஏக்கர் வாங்குறாங்க. அதுக்கு நன்கொடைக்கு அவர்கிட்ட போறாங்க. நீ ஏன் அவன் நிறைய பேத்துட்டு போற, நானே வாங்கி கொடுத்தேன், 31 ஏக்கரை வாங்கி தர்றாரு. அவ்வளவு பெரிய ஆள் அவரு. அவர் வீட்டில் தான் அது. ஏன்னா அதிக நன்கொடை கொடுத்தவர் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் அதிக நன்கொடை தரோம். பர்மாவிலிருந்து தர்றாங்க, இங்கிருந்து தர்றாங்க. எனவே ஆலோசனை கூட்டம் பூரா அங்கே தான் நடக்குது. நான் கானாடு காத்தான்ல ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு கல்யாண ஊர்வலம் போகுது. அழகிரி அப்போதிருந்தே பெரியாரோடு இருந்தவர், காங்கிரஸ் காலத்துல பெரியாரோடு இருந்துட்டு இருக்காரு. அவர் இசை ரசிகர், அவருக்கு பின்னால் போயிட்டார். அவர் இசையை கேட்டுட்டே போயிட்டார். அவர் பாசி ஒரு பெரிய ஆள், இசையை கேட்டே போயிட்டாரு. அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த இந்த நாதஸ்வர வித்வான் பெரியார் சொல்றாரு, அவருக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய், 1924 சொல்றாரு, 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுக்கணும். அவர் போகணும்னா கூட வர்றதுக்கு ஒரு கிளாஸ் இவருக்கு கொடுக்கணும். அப்படி சிவக்கொழுந்து என்ற ஒருவர் அவர் கொடுக்கணும். அவ்வளவு பெரிய வித்வான். அவர் அங்கவஸ்தை இடுப்பில் கட்டிக்கிட்டாரு. ஆனால் துடைக்கிறது ஒரு துணியை சின்ன கட்சி மாதிரி துண்டு போட்டுருக்காரு. ஒரு சின்ன பையன் வரான், ஏய் துண்டு எடு, கீழே விட்டு எடு, என்ன தோல் மேலே துண்டு போட்டுட்ருக்குற. அவன் சின்ன பையன். இவர் பெரிய தமிழ்நாடு இருந்த பெரிய இசை கலைஞர். இல்லைங்க, அதை நான் இடுப்பில் தான் கட்டுருக்கேன், துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன், அதையும் வைக்கூடாது, எடு அப்படிங்கிறான். பின்னால் அழகிரி பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஒரு எடுக்காதேங்கிறாரு. இவர் எடுக்காத, எதுக்குடா எடுக்கிற இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இவர் எடுக்காதேன்னு கத்துறாரு. உடனே எனக்கு பிரச்சனை ஆகுது, எடுக்க மாட்டார் அப்படிங்கிறாரு. இவர் பேசணுன்னா உடனே பக்கத்தில் தான் ஐயா இருக்கார்ல, பெரியார்கிட்ட போயிட்டார். பெரியார்கிட்ட போன உடனே சொல்றாரு, இந்த மாதிரி நடக்குதுங்க, நீ வர சொல்லி இங்கே வாசிக்கிட்டு நாம காசு கொடுத்துக்கலாம். நம்ம காசு கொடுத்து சொல்லல, பெரியார் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நம்ம சண்முகம் கொடுக்காமையா போயிருது, நீ வர சொல்லுன்ட்டாரு பெரியார். அப்படிதான் சொன்னாரா, உண்மையில அப்படிதான் எழுதியிருக்கேன். நம்ம சண்முகம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, வர சொல்லு அப்படின்ட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் மேல உடனே நிறுத்திடுறாங்க. திரும்ப போறாங்க. அவன் கெஞ்சிறான், அவன் கல்யாணம் விட்டுக்காரன், ஐயோ நீங்க வாசிங்க, அசிங்கமா போயிடும், எங்களுக்கு நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய திருமணம் தான், அசிங்கமா போயிடும், வாசிக்கணும். இல்லை இல்லை முடியாது. பெரியார்கிட்ட போறாங்க, பஞ்சாயத்து, சொல்லுங்கய்யா வாசிக்கிட்ட அங்கவஸ்தை தோல்ல போட்டு தான் வாசிப்பார் என்று சொல்லி அனுப்பி அவர் வாசிக்கிறது தான் முதல்ல ஆரம்பிக்குது. அன்று தொடங்குகிறது. பெரியார் போற கூட்டத்துல எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற தன் அமைப்பை சார்ந்த காங்கிரஸ் இருந்தப்பையும் சுயமரியாதை சேர்ந்தப்பையும் அந்த பகுதியை சார்ந்த யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அந்த ஊரில் தோழர்களாக மேடையில் உட்கார வச்சு எல்லாரும் துண்டு போடுகிற பழக்கம் அப்போதான் தொடங்குது. தோல்ல துண்டு போடுவான்டா எங்க ஆளு. ஏன் போடக்கூடாது? துண்டை பெரியார் அணிவிப்பது வழக்கம் என்று சொன்னார். தொடக்க காலத்தில் அவர் தான் போடுவார் துண்டு போட்டு. அப்புறம் பெரியார் பேச, அது வரைக்கும் சேர்ல உட்காந்துரு, அவனுலாம் உட்கார முடியாது ஊர்ல, ஆனா நீ உட்காருங்க. அவன் கக்கத்தில் வச்சு நிற்க வேண்டியவர்ல சேர்ல உட்கார வச்சு துண்டு போட்டதான் அப்புறம் ஆரம்பிச்சது. அண்ணா பின்னால் கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவாக அதை பின்னால் அவர் அறிவிச்சார். அதெல்லாம் போயிடுச்சு. இந்த துண்டு போடுறது கூட ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. இப்போ அப்படி இருக்கா? அதாவது சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நமக்கு எவ்வளவு உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம் என்பதற்கு தான் சின்ன எடுத்துக்காட்டுகளை சொன்னோம். இங்க 1935 கும்பகோணம் நகராட்சியில் ஒரு தீர்மானம் போடுறான். எல்லாம் பாப்பான் தானே அப்பெல்லாம் இருப்பான். என்ன தீர்மானம்னா, எங்க கக்கூசில் மலம் எடுக்கிறதுக்கு
தீண்டப்படாத மக்கள் வரக்கூடாது, சூத்திரர்கள் தான் நியமிக்க வேண்டும் தீர்மானம் போடுறான். அவங்க வந்தால் தீட்டாயிருமா, கக்கூஸ் கூட தீட்டாயிருங்கிறான் அவன். அதை விடுன்னு அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு அவன் கைவிட்டுறது வேறு. அது சுயமரியாதை இயக்கம். அங்கே மாப்பிள்ளைங்கன்னு ஒருத்தர் இருக்கார் சுயமரியாதைக்காரர், அதெல்லாம் பெரிய பிரச்சனையாகுது, அது வேற கதை. ஆனாலும் அப்படி ஒரு தீர்மானம் போடுறான் பாருங்க. இப்போ அப்படி போட்டால் உதைப்பான்ல. இப்போ ட்ரை லெட்டின் இல்லை, சட்டம் வந்துருச்சு. மேனுவல்ஸ் மனித கழிவு அகற்றக்கூடாது என்று வந்துவிட்ட சட்டம் பின்பற்றாங்க இல்லையான்ற வேற சட்டமாவது போட்டு வச்சிருக்கிறான். அப்போ அதெல்லாம் இல்லாத காலத்தில் மலமெடுப்பதற்கு கூட தீண்ட தகவல் வரக்கூடாது, சூத்திரர்கள் வர வேண்டும்னு கேட்ட காலம். அப்போ இருந்த உணர்ச்சி இப்போ எல்லாமே கிடைக்கின்ற வருமா என்ன நினைச்சு பாருங்க. அப்போ சண்டை போட்டு பஸ்ஸில் ஏறுறப்ப இருந்த வேகமெல்லாம் எல்லாத்துக்கும் சீட்டு இருக்குன்னா ஜாலியாக போய் தானே ஏறுவோம். அதுபோல சூழல் இப்போ இருக்கிறோம். இப்போ நமக்கு இன்னும் அடிமையாக இருக்கிறோம்ன்றது தெரியாது, மேலே தான் இருக்கு. இப்பவும் கோயிலுக்குள்ள போனால் என்ன சொல்கிறான்னு நமக்கு தெரியும். கோயிலில் அர்ச்சகராகி உரிய பயிற்சி பெற்றும் உள்ள நுழைய முடியல, அரசாங்கமே முயற்சி பெற்றும். அவனுக்குன்னு கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு. அதெல்லாம் பாப்பாங்க கோர்ட் அங்கே இருக்குது. நேராக போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறான். அவனுக்கு இந்த கோர்ட்டை பற்றி கவலையே இல்லை. இப்போ இந்த கோர்ட்டுக்கும் போகிறான். இப்போ அவங்களும் கொஞ்சம் பேர் ஆகிட்டாங்க, ஜட்ஜி போகிறான், அது வேறு. ஆனால் அப்படி ஒரு நிலை ஒரு காலத்தில் இருந்தது, அது இப்போது மாறிவிட்டது. அது சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கத்தின் முயற்சி, உழைப்பு தான் அளவுகோல். வித்தியாசம் அதான் நான் ஏற்கனவே சொன்னது தாங்க. போராட்ட காலத்தில் இருந்த உணர்ச்சி எப்பவுமே எல்லாம் வெற்றி கிடைச்சதுனால வராதில்லை, ஒரு வெற்றி விழா கொண்டாடிட்டு போயிடும் இல்லை, அதுதான் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, விரிவாக சொல்வதற்கெல்லாம் ஒன்றும். சுயமரியாதை இயக்கத்திலையா எதில் கேட்குறாங்க? திராவிடர் கழகமா? நான் சொன்ன சுயமரியாதை இயக்கத்துக்கு வைஸ்வன் மோகன் இருந்தார், திராவிடர் கழகத்துக்கு பழைய கோட்டை அர்ஜுனன் இருந்தார். இல்லை பொருளாளர் திராவிடர் கழகத்துக்கே இருந்தார், திராவிடர் கழகத்துக்கே பொருளாளர். அதற்கப்புறம் விஆர் வேங்கன்னு ஒருத்தர் இருந்தார். நல்லா காமாக்குப்சா நிறைய நாள் இருந்தார். அர்ஜுனனுக்கு நடுவில் இன்னொருத்தர் இருந்தார். என்ன தவிர இல்லை, பெரியார் கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் தான், அது பெரியாரையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தனி வாழ்க்கையில் அவர் செய்த சாதனைகள்லாம் சொல்றதில்லை, அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள். முதல்ல இந்த மக்கள், உழைக்கும் மக்கள் நாம் தான் எல்லாத்தையும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தத்துவமே அதுதானே. ரெண்டு வேணும், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு ரெண்டு வேணும். ஒன்று இயற்கை, இயற்கையில் கிடைக்க மூலப்பொருளும் அதன் மீது செலுத்துகிற உழைப்பும். இது ரெண்டு தான் எந்த பொருளையாக இருந்தாலும் உருவாக்கும், தானாக உருவாக்க முடியாது. பணம் மட்டும் இருந்தால், ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்களாம் யாரும் வேலைக்கு போகாதீங்கப்பா, மாதம் 10,000 ரூபா கொடுத்துட்றோம், அல்லது வேண்டாம் இப்போ 50,000 அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்ச நாளைக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அரிசி இருக்காது, சோத்துக்கு இது எதுவும் இருக்காது, பெட்ரோல் இருக்காது, எதுவும் இருக்காது, உடல் உழைப்பு இல்லைன்னா. அப்போ உடல் உழைப்பாளிகளுக்கு இருக்கிற பங்கு என்பது தான் பொது உடைமை, அதிலிருந்து தான் வருது. லாபம் வர்ற உபரியில் எங்களுக்கு அது ஒரு பொது உடைமை தத்துவம். அது வேண்டியதில்லை. உழைப்புக்கு பெரும் மரியாதை உண்டு. அது இல்லைன்னா உலகத்தில் எந்த பொருளும் உற்பத்தி ஆகாது, செய்ய முடியாது. அந்த உழைப்பாளிகளாக இருக்கிற, உழைக்கும் மக்களாக இருக்கிற, எப்போதோ செய்யப்பட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் இப்போது பிற்படுத்தப்பட்டவர்களாக, பழங்குடிகளாக, பட்டியலினத்தவர்களாக அறியப்படுகிற மக்கள், இவங்க தான் எல்லாத்தையும் உருவாக்கி தர்றாங்க. ஆனால் அதற்கான எந்த ஏற்பும் அவர்களுக்கான அங்கீகாரமும் இல்லாத சூழல் இருக்குது இல்லை, அது இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்குது. நான் சொல்கிறேன், 26 கோயில் நுழைவு போராட்டம் இப்போ தான் அதான் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் கோயில் விட மாட்டேங்கிறான போராட்டம் நடக்குது, இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அதற்கு தெரிந்து கொள்வது பெரியாருடைய வரலாறு இல்லை. பெரியார் ஏன் அதை செய்தார், நாம் ஏன் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு நினைப்பு தான். அதுதான் வேணும். பெரியாரை தெரிந்து என்ன செய்ய போகிறோம்? பெரியார் சொன்னதை மீண்டும் அசை போட்டு பாருங்கள், பெரியார் எடுத்த நடவடிக்கைகளை மீண்டும் அலசி பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதை ஏன் நம் காலத்தில் செய்ய முடியாது என்று சிந்தியுங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் பெரியாருடைய போராட்டம். அவர் ஜாதி ஒழிப்பு அவருடைய முதல் இலக்கு. ஜாதியை பாதுகாப்பதற்காகவே அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் விடுதலை 2வது இலக்கு. 3வது இலக்கு பொது உடைமை அவருடைய இலக்கு. இப்போது இறுதியாக அவர் சொன்னது, இவை நிறைவேற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட இந்தியாவில் சாத்தியமாகாது. நாம் தனிநாடாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், அல்லது இந்தியாவாக இருந்து செய்துவிட்டாலும் நீண்ட நாள் நிலைக்காது. அது தனிநாடாக இருந்தால்தான் நிலைத்து நிற்கும், பாதுகாக்க முடியும். இவ்வளவுதான் ஒரு கொள்கை. ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, பொது உடைமை, தனித்தமிழ்நாடு.
இது இந்த காலத்திற்கு எல்லாமே பொருத்தமாக தான் இருக்கு. இப்போ அப்போ ஜாதி ஒழிப்பு என்பது வந்துவிட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ நேரடியாக கோவிச்சும் இப்போ ரகசியமாக அப்படி மென்மையாக சூழ்ச்சியாக செய்கிறார்கள். அப்போதான் இப்போ ரெண்டு நீங்கள் பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் அவங்க கொண்டு வரணும் வெளிப்படையாக சண்டை போடுவான். வடக்க வன்னியர்கள் வெளிப்படையாக இருக்கும். மேற்கு மாவட்டத்தில் இல்லாத போல் தெரியும். ஏன்னா இங்கே ஆதிக்க ஜாதிகள் ரெண்டு, கொங்கு வேளாளர்களும் நாயக்கர்களும் ரெண்டு சூழ்ச்சியான ஜாதிகள். உனக்கு என்ன வேணும் செஞ்சிடறேன், எங்களுக்கு சாமி எஜமான்றன்னு மட்டும் இருந்துக்கணும், அவ்வளோதான். அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்க. பெருசாக இருக்கும் பல இடங்களில். அப்போ இல்லாத இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இப்போது வெளிப்படுகிற அளவுக்கு தைரியம். இப்போ அடிக்கடி சொல்கிறான்ல, இப்போதான் பெண் குழந்தைகளை கெடுக்க பாலியல் வன்முறை நடக்கிறதுன்னு. பாலியல் வன்முறை எப்பவும் நடந்துட்டு தான் இருந்தது. இந்த ஆட்சியில் புகார் கொடுத்தால் நடவடிக்கை இருக்கிறது என்ற நம்பிக்கை வந்ததால் நிறைய புகார்கள் வருகிறது. அதுக்கு இருந்தது, சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ துணிச்சல் வந்திருக்குது, சொல்கிறாங்க. இவன் பட்டி அவன் ஏதோ புள்ளி விவரத்தில் நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இல்லை. இப்போது இருக்கிற ஆட்சியில் நமக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை தான் ஏராளமான புகாரை வர செய்கிறது. அப்படி நம்பிக்கை இருக்குமா எல்லா இடத்துலையும் வன்கொடுமை புகாரும் வரும், இந்த புகாரும் வரும். இன்னும் அதை கொடுக்கவும், ஏன்னா சார்ந்து பிழைக்கிறோம் என்பதால் பட்டியலின மக்களுக்கு எப்படியும் ஆதிக்க ஜாதிகளை சார்ந்து பிழைக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார். அது விவசாய கூலிகளாகட்டும், மில் தொழிலாளி ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி. அந்த நெருக்கடியில் இருக்கிற போது அவங்களால துணிச்சலாக புகார் கூட கொடுக்க முடியாத சூழல். அதற்கான மாற்றோட சேர்த்து தான் நம்ம சிந்திக்கணும். அது தனியாக சிந்திக்க முடியாது. பாவம் கட்டி போட்டு வச்சுட்டு விடமாட்டாங்களான்னு அவர் தோழர் சாடுவார் முடிச்சுக்கலாமாங்கிறார். ஆமாங்க, விடுதலை தான், இந்த விடுதலை தான் எங்களுக்கு வேணும், சமூக விடுதலை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி தோழர், நிறைவு செய்யலாம், ஒன்றும் இல்லை.